سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وانتم اذله فاتقوا الله لعلكم تشكرون. சிறப்பான தினங்கள்ல பெருமதியான ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா சிறப்பான ஒரு இடத்துல ஒரு மதியான இந்த கால நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ் விருப்பமான சபையில வந்து சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் சந்தரிக்கலாம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒரு யுத்தமாகிய பத்ருடைய யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில நாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். பொதுவாக எங்களோட வாழ்க்கையில இஸ்லாமிய வரலாற்று பின்னணிகளை நாங்க தேடி படிச்சு வாழ்க்கைக்கு முன்மாதிரி அழைத்து வாழ வேண்டிய பெரிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலதான் பிறந்து வளர்ந்தாங்க. 53 வருஷ காலம் ஸல்லல்லாஹு வாழ்க்கை கழிவு மக்காவிலதான். 40 வயசுல நபிப்பட்டம் கிடைக்கி எஞ்சின 13 வருஷ காலத்துக்குள்ளால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வாழ்க்கையில அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த 13 வருட காலத்துக்குள்ளால மக்கத்து வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான கஷ்ட செல்வங்களை சுமந்து கொண்டாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஸல்லல்லாஹு அவங்களே ஹதீஸ்ல சொன்னாங்க, லகத் உஹித்து பில்லாஹி வமா யஃபாஃபு அஹத் வலகத் ஊதித்து பில்லாஹி லம் யுஹத அஹத். நான் தீனுக்காக வேண்டி பயமுறுத்தாட்டப்பட்டது போல வேற யாருமே பயமுறுத்தாட்டப்படல. நான் தீனுக்காக வேண்டி நோவில கொடுக்கப்பட்டது போல வேற யாரும் நோவில கொடுக்கப்படல சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அந்த ஒரு கஷ்ட துன்பங்களை மக்கத்து வாழ்க்கையில சுமந்து கொண்டாங்க. இந்த கஷ்டங்கள்ன்ற பின்னணியில தான் சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு திரும்பி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்குரிய ஒரு அனுமதியை கொடுத்தார். அந்த அடிப்படை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்லாத்துல 3வது மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் 12 வெள்ளிக்கிழமை நாள் மதிய நேரத்துல மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னால அவங்க மேற்கொண்ட திட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு திட்டமா சுமார் 6 மாதமாக திட்டம் தீட்டி இஸ்லாத்துல முதலாவது ஒரு படைப்பிரிவை கண்ட சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தலைமையில 30 மக்கத்து சஹாபாக்கள், மக்காவுக்கு மதீனா ஹிஜ்ரத் போன முஹாஜிர் சஹாபாக்கள் 30 சஹாபாக்கள் கொண்ட ஒரு படையை தயார் செஞ்சு சைஃபுல் பஹ்ர்ன்ற இடத்துக்கு அனுப்பினாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல அனுப்பி வச்ச முதலாவது படைப்பிரிவு. பத்ர் யுத்தம் இடம்பெறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரத் போன அதே வருஷம் ரமதான் மாதம் 30 மக்கத்து முஹாஜிர் சஹாபாக்கள் கொண்ட குழுவை தயார் செஞ்சு கண்ட சாச்சா ஸல்லல்லாஹு சாச்சா பெரியப்பா மாறல. அந்த டைம்ல இஸ்லாத்துக்கு வந்திருந்த ஒரே ஒரு சாச்சான்னா அவங்க மட்டும்தான். அவங்களோட தலைமையில சைஃபுல் பஹ்ர்ன்ற இடத்துக்கு அனுப்பினாங்க. ஏன் அனுப்பினாங்கன்னா, அபூஜஹல் தலைமையில ஷாம் நாட்டுல சிரியா நாட்டுல இருந்து 300 பேர் கொண்ட வியாபார பறந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்துச்சு. இந்த படைய இடையில வழிமறிச்சு தாக்கி அந்த பொருளாதார சேதத்தை உண்டாக்கணும், எங்களை பற்றிய பயத்தை காப்பீர்கள் உள்ளத்துல உண்டாக்கணும். இதுதான் அடிப்படை நோக்கமா இருந்துச்சு. ஏன் இந்த ஏற்பாடு? மக்கா குறைஷி காப்பீர்களை தொல்லை தாங்க இயலாமத்தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கேன். மக்கா குறைஷி காப்பீர்கள் உள்ளத்துல மதீனாவுக்கு எங்களை தேடி வந்து தாக்குற அளவுக்கு அவங்களோட உள்ளத்துல துணி வந்துடப்படாம். இதுக்கு நாங்க இடம் கொடுக்கப்படாம். எங்களை பற்றிய பயத்தை அவங்களோட உள்ளத்துல உண்டாக்கணும். ஏன் பொருளாதாரத்துல சேதத்தை உண்டாக்கணும்? மக்கா குறைஷி காப்பீர்கள் மிகப்பெரிய வியாபாரிகள். அவங்க தங்களோட வியாபாரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சகல லாபத்தையும் இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை உண்டாக்கணும், ஒரு சேதத்தை ஏற்படுத்த அடிப்படையில ஸல்லல்லாஹு முதலாவது இந்த படையை அனுப்பி வச்சாங்க. ஸல்லல்லாஹு எப்பயும் சிறிய சிறிய படைக்குழுக்கள் அனுப்பி வச்சாருன்னா இல்ல பெரிய படைகள் அனுப்பி வைச்சாருன்னா பொதுவா அந்த முழு படைக்குமான பொதுவான ஒரு வெள்ளக்கூடிய தயார் செஞ்சு பொருத்தமான சஹாபில கையில ஒப்படைப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த முதலாவது படை அனுப்பி வைக்கக்குள்ளேயே ஹதரத் அபூ மர்தத் அல்-கலபி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய சஹாபில கையில பொதுவான வெள்ளக்கூடிய தயார் செஞ்சு அவரோட கையில கொடுத்து அந்த படையை அனுப்பி வச்சாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல தயார் செஞ்சு அனுப்பின முதலாவது படைப்பிரிவு. ஹிஜ்ரத் போன அதே வருஷம் 9ஆம் மாசம் ரமதான். 10ஆம் மாசமும் இன்னொரு 60 முஹாஜிர் சஹாபாக்கள் கொண்ட ஒரு படையை தயார் செஞ்சு அதற்கு உபைதத்துக்கு ஹாரிஸரோட தலைமையில ராபியா இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்த மாசம் துல்கஅதா மாசம் 11ஆம் மாசமும் இன்னொரு சஹாபாக்கள் 20 முஹாஜிர் சஹாபாக்கள் படைகளை தயார் செஞ்சு
அதர் சாண்டின் அலி வக்காசனோட தலைமையில ஹர்ரார் என்ற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இது 3 படைப்பிரிவுகளும் ஸல்லல்லாஹு கலந்து கொள்ளல. ஹிஜ்ரத் போன அதே வருஷம் அனுப்பி வைத்த 3 படைப்பிரிவுகள். அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 2வது வருஷம் பிறக்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 5 படைகள் அனுப்பி வச்சாங்க. அதுல முதலாவது அபுவா என்ற இடத்துக்கு ஒரு படை, அதுக்கு பிறகு புவாத் என்ற இடத்துக்கு ஒரு படை, சஃபவான் என்ற இடத்துக்கு ஒரு படை. அதுக்கு பின்னால 7வது படையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன முஹாஜிர் சஹாபாக்கள் 150 பேர் கொண்ட பெரிய ஒரு படையை தயார் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த படைக்கு யாரையும் பொறுப்பாக்கல்ல, தானே இதுக்கு பொறுப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பானாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 150 பேர் கொண்ட படையில ஒரு 30 ஒட்டகமும் சேர்ந்துச்சு. இந்த படை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் உஷைரா என்ற இடத்துல வச்சு நகர்ந்தாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற காலம் எல்லாம் முழு மதீனாவோட கொன்றோடும் நிர்வாகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துல இருக்கு. இப்ப ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு தற்காலிகமா கொஞ்சம் வெளியாக போறாங்க. படையோட தற்காலிகமா ஒரு ஆள் மதீனாவுக்கு பொறுப்பாக்கணும். திரும்பி வரும் வரைக்கும் ஹதரத் அபூ சலமத் இப்னு அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. இவரைத்தான் மதீனாவுக்கு பொறுப்பாக்கி அதுக்கு பிறகு பொதுவான வெல்லக்கூடிய தியாகம் செஞ்சு தன்னை சாட்சி ஹம்சாரான கையில கொடுத்து இந்த படியை எடுத்துட்டு சொன்னா துல் உஷைரான்றது போனாங்க. எப்ப போனாங்க? ஹிஜ்ரி 2வது வருஷம் 5ஆம் மாசம் ஜுமாதல் ஊலா மாத கடைசியில தான் இந்த படையை எடுத்துட்டு போனாங்க. ஏன் போனாங்கண்டா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு மக்காவுல பிறந்து வளர்ந்தவங்க. 53 வருஷ காலம் கழிஞ்சது மக்காவுல. மக்கா குறைஷி காஃபிர்கள் மிகப்பெரிய வியாபாரிகள். அதனால எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த நாட்டோட மக்கா குறைஷிகள் வியாபாரத்தோட வச்சிருந்தாங்க விஷயம் நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. என்னென்ன மாசம் எந்தெந்த நாட்டோட வியாபாரத்தோட. பொதுவாகவே மக்கத்து குறைஷி காஃபிர்களுக்கு வருஷத்துல 2 மிகப்பெரிய வியாபார சீசன் இருந்துச்சு. ஒன்று கோடை காலத்துல ஒரு பயணம் போவாங்க, ஷாம் நாட்டுக்கு போவாங்க, சிரியா நாட்டுக்கு. அடுத்தது மாரிகாலம் குளிர்கால பயணம் ஒன்று போவாங்க, மக்காவில இருந்து யமனுக்கு போவாங்க. இந்த 2 பயணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். குளிர்கால பயணம் யமன் நாட்டுக்கு, கோடை கால பயணம் ஷாம் நாட்டுக்கு, சிரியா நாட்டுக்கு. சில எல்லாத்தையும் எப்ப 6வது மாதம் வந்துருமோ 6ஆம் மாதம் ஆரம்பத்துல மக்கா குறைஷி காஃபிர்கள் தங்களை வியாபாரத்தோட ஷாம் நாட்டோட வச்சிருந்தாங்க. மிக பிரதானமான ஒரு வியாபாரம். அந்த வருடத்துடைய 2 வியாபார பயணங்கள்ல மிக பிரதானமான கோடை கால பயணம் 6ஆம் மாத ஆரம்பத்துல ஆரம்பிச்சு. அதனாலதான் மக்காவில வந்து பெரிய ஒரு படந்துக்கு ஷாமை நோக்கி வருவாங்க, சிரியா நாட்டுக்கு போறதுக்கு வருவாங்க. இவங்களை வழியில மதிச்சு தாக்கி சேதத்தை உண்டாக்குற அடிப்படையில தான் 5ஆம் மாச கடைசியிலேயே படையை தயார் செஞ்சுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு துல் உஷைரா அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாடு. அங்க போய் சேர்றதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால அந்த இடத்தை தாண்டி அந்த படை தூக்கிட்டாங்க. சந்தர்ப்பம் நடுவ விடப்பட்டுச்சு. சிலவங்களுக்கு ஒரு கவலை என்றாலும் மனசுல தைரியம் இருந்துச்சு. போன படை திரும்பியும் இதே வழியால திரும்பி வரணும். அது வரைக்கும் மக்காவுக்கும் ஷாமுக்கும் மத்தியில வேறொரு பாதம் இருக்கல, அந்த பாதம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால சிலவங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவா ஷாம் நாட்டு பயணம் பூர்த்தியான 3 மாதம் அந்த போய் மக்கா அந்த ஷாமுக்கு போய் அங்க கொண்டு போற பொருட்கள் எல்லாம் விற்று கிடைக்கிற லாபம் முதலுக்கு எல்லாம் சேர்த்து ஷாம் நாட்டுடைய பொருட்களை எல்லாம் வாங்கி எடுத்துட்டு 3 மாசத்துக்கு பின்னால திரும்புவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பி போன படம் திரும்பி வர காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 6ஆம் மாதம் போன படம் 3 மாசத்துக்கு பின்னால திரும்புறா 9ஆம் மாசம் திரும்புவாங்க. 9ஆம் மாதம் தான் இஸ்லாத்துல ரமதானுடைய மாதம். 9ஆம் மாதம் வருகிறது. ரமதான் மாதம் வந்து மக்கா குறைஷி காஃபிர்கள் ஷாம் நாட்டிலிருந்து திரும்பி வார காலம் நெருங்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா மிக முக்கியமான 2 சஹாபாக்கள் நாவால சொர்க்கவாதி அடையாளப்படுத்தப்பட்ட 10 பேருக்குள்ள 2 பேரு ஹதரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களையும் ஹதரத் ஸஈத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய 2 சஹாபாக்கள் பிடிச்சு அனுப்பி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா நீங்க 2 பேரும் போய் உணவு பார்த்து வரணும். அந்த 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 பொருளாதாரப்பட மக்காவாசியோட பொருளாதாரப்பட சம்பந்தமான முழு தகவலை திரட்டி அவசரமா மதீனாவுக்கு எனக்கு செய்தி அறிவிக்கணும். உணவு பார்க்க அனுப்பினாங்க. 2 பேரும் வேகமா போய் ஹௌரா அந்த இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரப்பட சம்பந்தமான முழு தகவலை எடுக்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தா சுப்ஹானல்லாஹ் வளமைக்கு மாற்றமான மிகப்பிரமாண்டமான ஒரு பொருளாதார படம் வருவது. சாதாரண படல்ல சுமார் 50,000 தங்க நாணய பெறுமதியான சொத்துகள் சுமந்த 1000 ஒட்டகம் வருவது. 50,000 தங்க நாணய பெறுமதியான சொத்துகள். நம்முடைய மார்க்கெட்டுல 20 தங்க காசு இருந்தா ஜகாத் வாஜிப். இப்ப 20 தங்க காசோட பெறுமதி கிட்டத்தட்ட 20 லட்சம்.
இது 20 தங்க காசு இல்ல, 50,000 தங்க காசு பெறுமதியான சொத்துகள் சுமந்த 1000 ஒட்டகம். 1000 ஒட்டகம் ஆரம்ப காலத்துல ஒரு ஒட்டகம் ஏற்றுற அளவுதான் இப்ப ஒரு லொரி ஏற்றுற சாமான். லொரி ஏற்றுற சாமான் அளவுதான் ஒரு ஒட்டகம் சுமக்கிற சாமான் அளவு. கிட்டத்தட்ட 1000 ஒட்டகம் தான் 1000 லொரிக்குள்ள சாமானோட வருவது. இவ்வளவு பிரமாண்டமான பொருளாதாரத்துக்கும் வெறுமனை பாதுகாப்புக்கு 40 மக்கா குறைசிக்காக்கள் தான் வராங்க. அபூ சுஃபியான் தலைமையில வராங்க. இந்த தகவலை 2 சஹாபாக்களும் அவசரமா மதீனாவுக்கு அறிவிச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இன்னஹா ஃபுர்ஸத்துன் தஹபிய்யா, ஒரு அழகான அரிய சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்கு எங்களுக்கு. சஹாபாக்களை டக்குனு ஒன்று சேர்த்து சொன்னாங்க, ஹாதிஹி ஹைரு குரைஷி ஃபீஹா அம்வாலுஹும் ஃபக்ருஜு இலைஹா லஅல்லல்லாஹு யன்தலிகுமுஹா. இதோ மக்கா வாசிகள் வியாபாரப்பட வந்துகிட்டு இருக்கு, அதுலதான் அவங்களோட முழு பொருளாதாரமும் தங்கியிருக்கு. அவசரமா வெளியாகுங்க, சில வேளை அல்லாஹ் அந்த பிரமாண்டமான முழு பொருளாதார சொத்தை உங்கள் கரங்களில் தரக்கூடும், அதனால அவசரமா வெளியாகுங்க தான். சிலாட இந்த அறிவிப்பு பிறங்க சுமார் 313 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. சில யாரையும் வற்புறுத்தல, நிர்பந்திக்கல, கட்டாயம் வரணும்னு கட்டாயப்படுத்தல. ஏன் ஸல்லல்லாஹு அவங்க கூட விளங்கி இருந்தாங்க, இது வளமையான பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதல் தான் நினைச்சாங்களே ஒழிய இது பத்ர் யுத்தமா மாறுந்து ஸல்லல்லாஹு அவங்க கூட நினைச்சிருக்கல. அதனால யாரையும் நிர்பந்திக்கல. அதனால சில முக்கியமான சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. ஏன் கலந்து கொள்ளல? அவங்களை நினைச்சாங்க இது வளமையான பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதல் தான் நினைச்சாங்க. அவங்களை நினைச்சும் பார்க்கல இது பத்ர் யுத்தமா மாறுந்து சரி. அந்த அடிப்படையில் 313 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அதுல மக்காவுடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த 82 முஹாஜிர் சஹாபாக்களும் மதீனாவுல பிறந்து வளர்ந்த 231 மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள். இந்த மதீனத்து 231 சஹாபாக்கள்ல மதீனாவுல 2 மிகப்பெரிய கோத்திரங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஆகப்பெரிய கோத்திரம் ஹஸரத் கோத்திரம். இந்த ஹஸரத் கோத்திரத்தை சேர்ந்த 170 சஹாபாக்களும் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 61 சஹாபாக்களுமாக ஒட்டுமொத்தமா 231 மதீனத்து சஹாபாக்கள், 82 முஹாஜிர் மக்கத்து சஹாபாக்கள், கூட்டி பார்த்தா 313 சஹாபாக்கள். இந்த 313 சஹாபாக்களுக்கு வெறும் 2 குதிரை தான் சேர்ந்துச்சு. படைக்கு 2 குதிரை. ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபிக்கு சொந்தமான ஒரு குதிரையில் ஹதரத் மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபிக்கு சொந்தமான இன்னொரு குதிரை. இவ்வளவுதான். இந்த முழு படைக்கும் வெறும் 70 ஒட்டகம் தான் சேர்ந்துச்சு. ஒரு ஒட்டகத்துல 2 பேரு 3 பேரு 4 பேர் இந்த படை எடுத்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மதீனாவுக்கு வெளியாக போறாங்க. இப்பதான் திரும்பி வரும் வரைக்கும் தற்காலிகமா மதீனாக்கு ஒரு ஆளை பொறுப்பாக்கணும். கண் தெரியாத சஹாபி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை மதீனாவுக்கு பொறுப்பாக்கினாங்க. வளரா இந்த படைக்கு 3 கொடி தயாரிச்சாங்க. முழு படைக்கும் சொந்தமான பொதுவான ஒரு வெள்ளக்கொடியை தயார் செஞ்சு ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் அல் அப்தரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்துல செல்வந்தர் வீட்டு குழந்தை, அவங்களோட பரம்பரை மிகப்பெரிய கோடீஸ்வர பரம்பரை. மக்காவுல முழு சொத்தையும் தீனுக்காக வேண்டி பிரிஞ்சாரு. எனக்கு சொத்து பெருசு இல்ல, தீன் பெருசு, இஸ்லாம் பெருசுன்னு சொல்லி வாலிக வயசுலேயே இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சி முழு சுகங்களையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்ச சஹாபி. இந்த சஹாபிட கையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு படைக்கும் சொந்தமான பொதுவான வெள்ளக்கொடியை தயார் செஞ்சு அந்த சஹாபிட கையில கொடுத்தாங்க. அதோட சேர்ந்து 2 கருப்பு கொடியை தயார் செஞ்சு 82 மக்கத்து முஹாஜிர் சஹாபாக்கள் சார்பா ஒரு கருப்பு கொடியை ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் அவரோட கையில கொடுத்தாங்க. அடுத்த 231 மதீனத்து சஹாபாக்கள் சார்பா ஒரு கருப்பு கொடியை மதீனா கோத்திர தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களோட கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு இப்ப படையை அணி வகுத்தாங்க. வலது பக்க அணிக்கு ஒரு குதிரைக்கு சொந்தக்காரராகிய ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பாக்கினாங்க. இடது பக்க அணிக்கு அடுத்த குதிரை சுற்றி சொந்தக்காரர் ஹதரத் மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பொறுப்பாக்கினாங்க. படட பின் பகுதிக்கு ஹதரத் கைஸ் இப்னு அபீ ஸஅஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய சஹாபியை பின்பகுதிக்கு பொறுப்பாக்கிட்டு பொதுவான தலைமைத்துவத்தை கண்ட பொறுப்புல எடுத்துட்டு சனாய்ப்ப வெளியாகிறாங்க. அப்படி வெளியாகி போய் பத்ருக்களத்துக்கு நெருக்கமாக இருந்த ஒரு கிராமம் சஃப்ரா, இந்த கிராமம் வரைக்கும் சஹாபாக்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துலதான் சஹாபாக்கள் அங்க தங்க வச்சாங்க. அந்த இடத்துல கரிச்சிருந்து அபூ சுஃபியான் தலைமையில வர பொருளாதார படையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமம் பத்ருக்களத்துக்கு அன்னித்த கிராமமா இருந்துச்சு. அதே கட்ட மக்காவுக்கும் அந்த ஷாம் நாட்டு சிரியா நாட்டுக்கும் இடையிலான பிரதான பாதை ஓரமா இருந்துச்சு. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. பிரதான பாதையாட வர வியாபார படையை தாக்குறண்டா அந்த அந்த பிரதான பாதைக்கு அன்னித்த கிராமத்துல இருந்தா தாக்கலாம். அதான் அந்த அடிப்படை சொல்ல அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தாங்க.
இப்ப இங்க இருந்து இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிற படையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கால வரக்கூடிய மனுஷன் அவ்வளவு பிரமாண்டமான பொருளாதார படையை வழிநடத்தி வர மக்கா குறைசி தலைவர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய தலைவர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், இவர் தலைமையில தான் வியாபாரப்பட வருவது. இந்த அபூ சுஃபியான் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் பின்னால ஒரு சஹாபிதான் அவரு. ஆனா இந்த கட்டத்துல பெரிய ஒரு காஃபிரா இருக்காரு. அவர் சாதாரண மனுஷன் இல்ல, சரியான நுணுக்கசாலி, சரியான அறிவாளி. அபூ சுஃபியானுக்கு நல்லா தெரியும் மக்காவுக்கும் ஷாம் நாட்டுக்கும் மத்தியில் உள்ள பிரதான பாதை பல ஆபத்துகளால் சூழப்பட்டது, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியா. இதை அபூ சுஃபியான் நல்லா விளங்கி வச்சிருந்தாரு. அதனால மிச்சம் அவதானமா நுணுக்கமா மெல்ல மெல்ல படையெடுத்து விசாரிச்சு வராது. வழியில சந்திக்கிற ஒவ்வொரு ஆக்கத்தையும் விசாரிச்சு வராது. முகமது தோழர்கள் எங்கேயாவது கண்டீங்களா, எங்கேயாவது மனுஷ நடமாட்டங்கள் விளங்கிக்கா கேட்டுக்கிட்டே வர வழியில இடையில வச்சு அவருக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிக்கு, முகம்மதின் தோழர்களும் வந்திருக்காங்க ஒரு தகவல் கிடைச்சிக்கு. ஆனா அது ஊர்ஜிதமான உறுதியான தகவல் இல்லை என்றாலும் செய்தி கிடைச்சத்தோட அவர் செஞ்ச வேலைண்டா தம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காபிரை கூலிக்கு அமர்த்தினாரு. சொன்னாரு, உனக்கு நான் இவ்வளவு தொகை பணம் தருவேன், நீ உனக்கு ஒரு உதவி என்று செய்யணும். அவசரமா மக்காவுக்கு போய் ஒரு அறிவிப்பு கொண்டு செய்யணும். மக்கா குறைஷியர்களே, உங்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் மிக பெரும் ஆபத்தொன்று நேர்ந்துள்ளது. முகம்மதின் தோழர்களும் உங்களோட பொருளாதாரத்தை சேதப்படுத்துறதுக்கு படையோட வந்திருக்காங்க. அதனால அவசரமா உங்களோட பொருளாதார படைக்கு உதவிப்பட போய் சேர்ந்து கொள்ளுங்க, இணைந்து கொள்ளுங்க என்று ஒரு அறிவை கொண்டு கொடுக்கணும். காசை கொடுத்து ஆள் அனுப்பி வச்சுட்டாரு. ஆள் அனுப்பிட்டு அதுக்கு பின்னால தன்னை வந்த வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை குறைச்சாரு. அபூ சுஃபியான் வேகத்தை குறைச்சி மெதுவா படை நடத்திட்டு வாராரு. விசாரிச்சு வாராரு. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா பத்ரு களத்துல ஒரு தொங்கல்ல இருந்த கிராமம் சஃபா, இந்த சஹாபாக்களோட எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. பத்ரு களத்துல அடுத்த தொங்கல் ஆரம்ப பகுதி வரைக்கும் வந்துட்டார் அபூ சுஃபியான். பத்ரு களம்ங்கிறது மிக பிரமாண்டமான வெட்ட வெளி, இடைக்கிடக்கு நிறைய நீர்க்குட்டைகள், நீர் தடாகங்கள் இருந்துச்சு பத்ரு களத்துல. இப்பயும் ஹஜ் உம்ராக்கு போனா கவல்சால கூட்டிட்டு அந்த இடத்தை காட்டுறாங்க. இப்ப சின்ன ஒரு இடமா தான் இருந்துச்சு. வளர்ச்சி கட்டடங்கள் மஸ்ஜிது கொண்டு கூட அதுல வந்துட்டு ஆரம்ப காலத்துல ஒன்றும் இருக்கிறது. மிக பிரமாண்டமான வெட்ட வெளிதான். ஒரு தங்கல்ல சொல்லலாம் சஹாபாக்கள் காத்து இருக்காங்க. பத்ரு களத்துல அடுத்த தொங்கல் வரைக்கும் அபூ சுஃபியான் வந்துட்டாரு. அந்த தொங்கல்ல வச்சு மஜ்தியுன் அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷனை அபூ சுஃபியான் சந்திச்சு விசாரிச்சாரு. யாரையாவது கண்டீங்களா, எந்த மனுஷன் நடமாட்டமா விளங்கி நிக்கா, எங்கேயாவது படைகள் சந்திக்கப்பட்டீங்க, முகம்மது தோழர்களை கண்டீங்களா கேட்டத்தோட அவர் சொன்னாரு, நான் முகம்மது தோழர்கள் யாரையும் காணையும் இல்லை, எந்த படையை பார்க்கல என்றாலும் பக்கத்துல இருந்த ஒரு நீர் தடாகத்தை சுட்டி காட்டி சொன்னாரு, இந்த நீர் தடாகத்துல 2 பேரு தங்களோட ஒட்டகங்கள்ல வந்து தங்களோட ஒட்டகங்களை படுக்க வச்சுட்டு தோல் திருப்பில தண்ணியை நிரப்பிட்டு அந்த ஒட்டகத்துல ஏறி போன காட்சியை மட்டும் கண்டன். யாராக்கன்னு எனக்கு தெரியா, நான் இந்த காட்சியை மட்டும் நான் பார்த்தேன். இத சொன்னத்தோட அபூ சுஃபியான் அதே இடத்துல படையை நித்தாட்டினாரு. நித்தாட்டி கூட தனியே போனாரு. எங்க போனாரு, ஒட்டகம் படுக்க வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒட்டக சாணம் இருக்கு. அந்த சாணத்தை தந்த கை விரலாலேயே கிளறி கிண்டி பார்த்தாரு. அதுக்குள்ள ஈச்சல் வித்துகள் இருக்கு. அதுல ஒரு ஈச்சல் வித்தை எடுத்து உன்னிப்பா அவதானிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, சந்தேகமே இல்ல, இது மதீனாட ஈத்தம்பல வித்து. ஈத்தம்பல வித்தை பார்த்து எந்த நாட்டுடைய ஈத்தம்பல வித்து அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அல்லா அபூ சுஃபியானுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். அதனாலதான் அவர் மக்கா குறைசி தலைவர்கள் ஒரு தலைவர் அல்ல, மக்கா குறைசி தலைவர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய தலைவர் அவர் தான் அபூ சுஃபியான். உடனே முடிவெடுத்தாரு, இது மதீனாட ஈத்தம்பல வித்து, அதனால சந்தேகம் இல்ல மதீனாவில இருந்து படை வந்திருக்காங்க. முடிவெடுத்துட்டு அதுக்கு பின்னால ஒரு எட்டு கூட பிரதான பாதையால தன்னை வியாபாரப்பட போறதுக்கு அவர் அனுமதிக்கல. அதே இடத்துல வச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு உள் ஷார்ட்கட் வழியாக பாதுகாப்பா படையெடுத்துட்டு போய் மக்காவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு மனுஷனை உதவிப்படகத்தை ஆள் அனுப்பி இருந்தாரு. அந்த மனிதன் போய் மக்காவுல அறிவிப்பு செஞ்சதோட வேறொரு வழியான மிக பிரமாண்டமான உதவிப்படம் வெளியாக பேசிட்டாங்க அபூ ஜஹல்ன்ற தலைமையில. அவர் அறிவிப்பை கேட்டு பிரமாண்டமான சுமார் 1300 நபர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. மக்கா குறைசி தலைவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் அந்த படையில இணைந்து கொண்டாங்க. அபூ லஹப மட்டும் தவிர. அபூ லஹப் மிக முக்கியமான ஒரு வேலைக்காக வேண்டி அவனுக்கு அந்த படையில இணைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா தான் போவாதத்துக்காக வேண்டி தனக்கு ஒரு மனுஷன் பெரிய ஒரு தொகை கடன் கொடுக்க வேண்டியிருந்தது. அவனை கூப்பிட்டு சொன்னாரு, நீ தர வேண்டிய கடன் தர தேவையில்லை, எனக்கு பகரமா இந்த படையில இணைஞ்சு போயிட்டு வாடி சொல்லி ஆளை பிடிச்சு அனுப்பிட்டாரு. அந்த அடிப்படையில் அபூ ஜஹல் தலைமையில மிக பிரமாண்டமான படை 1300 நபர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 1300 நபர்களுக்கு 100 குதிரைகள் சேர்ந்துச்சு.
கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள் சேர்ந்துச்சு, 600 கவச ஆடை சேர்ந்துச்சு. ஆட்பலம் இருக்கு, ஆயுத பலம் இருக்கு, வாகன பலம் இருக்கு, பொருளாதார ஏற்பாடு தாராளமா இருக்கு. சஹாபாக்களுக்கு வெறுமரே 313 சஹாபாக்கள், காபிர்கள் 1300 நபர்கள். சஹாபாக்களுக்கு வெறும் 2 குதிரை, காபிர்களுக்கு 100 குதிரைகள். சஹாபாக்களுக்கு வெறும் 70 ஒட்டகம், காபிர்களுக்கு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டகம். சஹாபாக்களுக்கு எந்த கவச ஆடையும் இருக்கல, காபிர்களுக்கு 600 கவச ஆடை சேர்ந்துச்சு. இந்த பிரமாண்டமான படைய பூர்த்தியான ஏற்பாட்டோட தான் அபூஜஹல் தலைமையில பட வெளியாகி போய் பத்ருக்களத்துக்கு பின்னால இருந்த ஒரு தொங்கல்ல இருந்த மண்மேடு, அல் உதுவத்துல் குஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய மண்மேடு, அந்த மண்மேட்டுக்கு கீழே வந்துதான் அபூஜஹல் பட, அந்த காபிர்கள் மக்கா குறைஷில பட அங்க தங்கி இருக்கிற நேரத்துலதான் இப்ப அபூ சுஃபியான் இங்க வந்து பார்த்தாரு. வியாபாரப்பட அந்த உதவிப்பட வெளியாகிச்சு. அபூ சுஃபியான் பார்த்தாரு, நாங்க உதவிப்பட கேட்டளிக்கிற நோக்கமே அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு. நான் பாதுகாப்பா பொருளாதாரத்தை மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதனால அவசரமா தூதர் அனுப்பினாரு, உங்களோட பொருளாதாரம் பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுட்டு, அதனால நீங்க அவசரமா மக்காவுக்கு திரும்பி வந்துருங்க. இந்த செய்தி தகவல் அபூஜஹல் கையில கிடைச்சி இந்த மண்மேட்டுக்கு கீழே வச்சுதான். உடனே அபூஜஹல் தகவல் கிடைச்சதோட படை எடுத்துட்டு மக்காவுக்கு போவல, மசூரா பண்ணி நான் என்ன செய்வோம் சொல்லி படையில இருந்த நிறைய பேர் அபிப்பிராயம் இருந்துச்சு, எங்கட நோக்கம் நிறைவேறிட்டு, எங்கட பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது, நாங்க திரும்பி பேசிடுவோம். ஆனா அபூஜஹல் எல்லாரும் ஆலோசனை கேட்டுட்டு முடிவெடுத்தான், நாங்க முன்னுக்கு வச்ச கால பிரிவாங்குறல்ல, இதே கட்ட நாங்க திரும்பி பேசிட்டா முகம்மது தோழர்களும் கேள்விப்படுவானுகள், நாங்கள் கோடைகள் நினைச்சிருவானு, இன்னும் எங்களை பொருளாதாரம் தாக்குற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வந்துடும். இதுக்கு நாங்க இடம் கொடுக்கப்படா, மாறாக நாங்க பத்ரு களத்துல போய் 3 நாள் நாங்க தங்கி இருப்போம். முகம்மது தோழர்களுக்கு கேள்விப்படும் தைரியம் இருந்து அவங்களோட வந்து தாக்குறதுக்கு வருவாங்க. அவங்க வரலையா நாங்க முடிவெடுக்கலாம், நாங்கள்ல கோடைகள், அவங்கதான் கோடைகள், எங்களை பத்திய பயம் இன்னும் அவங்களோட உள்ளத்துல வரும். அதனால நாங்க 3 நாள் தங்கிட்டு தான் திரும்ப முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த படைக்குள்ள இருந்த ஜுஹரா கோத்திர தலைவர் ஒரு நல்ல மனுஷன், அஹ்னஸ் ஷரீஃப்ங்கிறவர், இவர் பார்த்தாரு, நாங்க இவங்களுக்கு உதவிப்பட கொடுத்த நோக்கம் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான், பாதுகாக்கப்பட்டுட்டா அதற்கு அப்பால வீணா சண்டை செய்யணும், சண்டை பிடிக்கணும் தேவை எங்களுக்கு இல்லை, இது வீண் பிரச்சனை. அதனால அவர் தந்த கோத்திரத்தை சேர்ந்த 300 பேர் அதுக்குள்ள இருந்தாங்க, அவங்களை கூட்டி எடுத்து அவர் மக்காவுக்கு திருப்பிட்டாரு. இப்ப அபூஜஹல் தலைமையில 1000 பேர் மிஞ்சினாங்க. 1000 பேருக்குரிய உணவு பொறுப்பை 9 மக்கா குறைசி தலைவர்கள் பொறுப்பெடுத்தானுங்க. ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் 10 ஒட்டகம் அறுத்து சாப்பாடு கொடுத்தானு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துடன் இப்பதான் சொல்லலாம் கேள்விப்பட்டுக்கு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வியாபாரப்பட அபூ சுஃபியான் தலைமையில வந்த வியாபாரப்பட எங்களை விட்டு கை நழுவி பாதுகாப்பா மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க செய்தி இப்பதான் கிடைச்சிக்கு. ஆனா பின்னால பெரிய ஒரு படம் யுத்தத்துக்கு வந்திருக்கானுகள், இந்த செய்தி நபி உங்களுக்கு தெரியா, இது கேள்விப்படல, எதிர்பார்த்த விட தப்பி போய்த்துதான் தெரியும். செல்லலாம் கவலைதான். போற சந்தர்ப்பத்திலே அந்த படம் நடுவ விடப்பட்டிக்கு, திரும்பி வார சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு தாக்குதல் நடத்தலான்னு பார்த்தா அதுக்குரிய சந்தர்ப்பமும் கிடைக்கல. சரியான கவலை. அடுத்த மாற்று வழி என்ன இருக்கு, மதீனாவுக்கு திரும்பி போறதான் வழி, வேற ஒரு வழி ஒன்றும் இல்லை. எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்கள், ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த 2 சஹாபாக்கள், ஹதரத் பஸ்பஸ் இப்னு அம்ர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அவங்களையும் அதி இப்னு அபி ஸக்பா அல் ஜுஹனி ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய 2 சஹாபாக்களை பிடிச்சு அனுப்பின. எதுக்கு பத்ரு களத்தின் பக்கமா போய் சும்மா ஒரு பார்வொண்டு பார்த்துட்டு வாங்க, எதுக்கும் ஒரு பார்வொண்டு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. அவங்க பார்க்க போன 2 சஹாபாக்களோட பார்வையில தான் அந்த பிரமாண்டமான அந்த காபிர்கள் பட, அபூஜஹல் தலைமையில வந்த பட கண்ணுக்கு தென்பட்டு போன வேகத்திலே ஓடி வாராங்க 2 சஹாபாக்கள். ஓடி வந்து சொன்னா, யார சொல்லலாம் இப்படி ஹாலாஸ் பெண்ணென்பதிய ஒரு படந்து யுத்தத்துக்குண்டே வந்திருக்கானுங்க, யார சொல்லலாம் சொன்னா கேள்விப்பட்டோட சரியான இக்கட்டான ஒரு கட்டமா போயிடுச்சு. இக்கட்டான கட்டம். ஆனா சொல்லாம் மனசு தளரல்ல, தைரியம் இருந்துச்சு, சொல்லாம் டென்ஷன் ஆகல. உடனே சொல்லாம் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, மேல்மட்ட இராணுவ ஆலோசனை சபையை கூட்டினாங்க. நல்ல யுத்த தந்திரம் தெரிஞ்ச சஹாபாக்கள், நல்ல வீர சஹாபாக்கள், நல்ல அனுபவமான சஹாபாக்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் எல்லாரையும் முன்னுக்கு எடுத்து தற்போதைய நிலையை முன் வச்சாங்க. சஹாபாக்களுக்கு ஆளாத்து இப்படிதான் இருக்கு, நாங்க வந்த பொருளாதார சேதத்தை உண்டாக்குற நோக்கத்துல வந்திருக்கோம், ஆனா எங்களோட யுத்தம் செய்யறதுக்கு பெரிய ஒரு கடந்து வந்திருக்கு, அதனால என்ன செய்வோம் மஷூரா பண்ணினாங்க. அந்த மஷூராவில சொல்ல தண்ட கருத்தை சூசகமா மறைவா தண்ட அபிப்பிராயத்தை சொன்னாங்க. இதே கட்டம் நாங்க மதீனாவுக்கு திரும்பி போறது நல்லதில்லை, ஏன்னா திரும்பி போனா நாங்க கோடைகள்னு நினைச்சிருவானுகள், அதனால இப்ப திரும்பி போறது நல்லதில்லை.
அதே கட்டம் யுத்தம் செய்யறதுக்கு ஏற்பாடு எங்கள்கிட்ட இல்ல, என்ன செய்யும் நீங்களே மசூரா சொல்லுங்கன்றாங்க. சில மசூரா கேட்ட உடனே ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரா முதலாவது எழுதினாங்க. எழுதி கொஞ்ச நேரம் பேசினாங்க. பேச்சுடைய சாராம்சம் யார சூழலாம், நாங்க யுத்தம் செய்வோம். அவங்க பேச முடியல. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமா பேசினாங்க. அவங்களோட பேச்சுடைய சாராம்சமும் யார சூழலாம், நாங்க யுத்தம் செய்வோம். என்ன தெரிச்சு 2 பேரும் யுத்தம் செய்யும் பேசினாங்க. எல்லாத்தரையும் ஆட்பலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல, வாகன பலம் இல்ல, பொருளாதார ஏற்பாடு ஒன்றில் இல்ல. இதுக்கு முன்னால யுத்த களத்துல இறங்கி யாரோடையும் யுத்தம் செஞ்ச சரித்திரமே இல்லை. மறைஞ்சுதான் பொருளாதார தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப பதிலுக்களத்துல யுத்தம் பேர்ல இறங்கி யுத்தம் செய்யணும். எதை வச்சு தயாராகிறாங்க சஹாபாக்கள்? கண்ணியமானவர்களே, உண்மையாக சஹாபாக்கள் எங்களை மாதிரி பணத்தை நம்பி, பட்டத்தை நம்பி, பதவியை நம்பி, ஆட்சியை நம்பி, அதிகாரத்தை நம்பி உலகத்துல நடமாடிய கூட்டம் அல்ல. முழுக்க ரப்புடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு கொண்டு நடமாடின மக்கள். பூர்த்தியான ஈமான் உள்ளத்துல இருந்துச்சு. அல்லாஹ்ட தீனுக்கு சொல்லி வெளியாகக்குள்ள, இஸ்லாத்துக்கு முன்னாகக்குள்ள அல்லாஹ் கைவிட மாட்டான் நம்பிக்கை இருந்துச்சு. தைரியமா பேசினாங்க, யுத்தம் செய்யும் யார சொல்லலாம். அதோட சேர்த்து அந்த இடது பக்க அணிக்கு பொறுப்பான ஒரு குதிரைக்கு சொந்தக்காரராகிய அவர் அஸ்வதர்வான் அவங்களும் எழுதி கொஞ்சம் பேசினாங்க. அந்த சஹாபிட பேச்சுட இடையில் அந்த சஹாபி ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. யார சூழல்லா வல்லாஹி லா நகூலு லக கமா காலத் பனூ இஸ்ராயில் லிமூசா ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். யார சூழல்லா, பனூ இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த யூதர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் யுத்தத்துக்கு கூப்பிட்ட நேரத்துல, மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் போங்க, நாங்கண்டா வரமாட்டோம், நாங்க இங்கே உட்கார்ந்து கொள்றோம் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மோசடி செஞ்ச மாதிரி அந்த இஸ்ரவேல்காரர்கள் அவனுக்கு புத்தியே. இப்ப மட்டும் இல்ல, காலாகாலம் வரலாறு நெடுகிலும் வரலாறு பேசினா எப்பயும் இஸ்லாத்துடைய விரோதிகளாத்தான் இருந்திருக்கானு. சில சக்கராத்துடைய படுக்கையில வச்சு சஹாபாக்களுக்கு சொன்ன புத்திமதியில ஒரு புத்திமதிதான் யூதர்கள விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இஸ்ரேல்காரனை நம்பிடப்படாது. சில மரணப்படுக்கையில வச்சு சஹாபாக்களுக்கு சொன்ன புத்திமதி. அதனால அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த இஸ்ரேல்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கைவிட்ட மாதிரி நாங்க உங்களை கைவிட மாட்டோம் யார சொல்லலாம். மாறாக இذهب انت وربك فقاتلا انا معكما مقاتلون. யார சொல்லலாம், நீங்களும் ரப்பும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க, உங்கள் 2 பேரோட சேர்த்து நாங்களும் தயாராக இருக்கோம் யார சொல்லலாம். தைரியமா பேசினதுனால சொன்னது அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்றாலும் உள்ளத்துல மறுபக்கம் ஒரு கவலையும் இருந்துச்சு. என்ன கவலை தெரியுமா? எழுந்து பேசின 3 சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர் சஹாபாக்கள். படைக்குள்ள வரும் 82 பேர் தான் அவங்க இருக்காங்க. 231 மதீனத்து சஹாபாக்கள் அவங்களோட சார்பா யாரும் இதுவரைக்கும் வாய் திறக்க இல்லை. நபியோட கவலை, மதீனத்து சஹாபாக்களுக்கு தீனுக்கு அவருடைய தியாகம் செய்யறது விருப்பம் இல்லையோ, உயிர் தியாகம், பொருளாதார தியாகம், ரத்தத்தை சிந்துறது இஸ்லாத்துக்கு விருப்பம் இல்லையோ, அதனால ஒரு கவலை உண்டு. சில கவலையை காட்டிக் கொள்ளாம எல்லா சஹாபாக்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அஷீரு அலைய ஐயுஹன் நாஸ், மக்களே எல்லாருமா மசூரா சொல்லுங்கன்றாங்க. எல்லாருமா மசூரா சொல்லுங்கன்றாங்க. இந்த எல்லாருமா மசூரா சொல்லுங்கன்னு சொன்ன வார்த்தையை மதீனா கோத்திர தலைவர் சஅத் இப்னு முஆத் விளங்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து சஹாபாக்களாக எங்கட மசூராவை எதிர்பார்த்தாங்க போல இருக்குன்னு விளங்கிட்டாங்க. உடனே எழும்பி கேட்டாங்க, லக அன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் மதீனத்து சஹாபாக்கள் எங்கட மசூராவையா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. சில அஜல் உங்கட மசூராவை தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சஹாபி பேச ஆரம்பிச்சா, யா ரசூலல்லாஹ் 231 சஹாபாக்கள் மதீனத்து சஹாபாக்கள் சார்பா நான் பேசுறேன் யா ரசூலல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களை நாங்க பூர்த்தியா ஈமான் கொண்டிருக்கோம், உங்களுக்கு எவ்வளவு தொலைதூரத்துல வகையை நாங்க பூர்த்தியா சந்தேகம் இல்லாம நம்பி வரோம். அதனால யார சொல்லலாம், நீங்க நினைச்சிக்கப்படா மதீனத்து சஹாபாக்களாகிய நாங்க எங்கட நாடாகிய மதீனாக்குள்ள வச்சு மட்டும்தான் உங்களை பாதுகாக்கிற எங்கட பொறுப்பு, மதீனாக்கு வெளியே எங்களை பாதுகாக்கிற எங்கட பொறுப்பு இல்ல. இப்படி நீங்க நினைக்காதங்க யார சொல்லலாம். எப்படி மதீனாக்குள்ள வச்சு உங்களை பாதுகாக்கிற பொறுப்போ, மதீனாக்கு வெளியேயும் உங்களை தீன பாதுகாக்கிற எங்கட பொறுப்பு தான். யார சொல்லலாம். எங்கட விருப்பம் என்ன தெரியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எங்கட சொத்துல இருந்து எங்கள்கிட்ட கேட்காமலே நீங்க தீனுக்கு எடுத்து செலவழிக்கணும். எங்கட சொத்து நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சது. ஆனா தீனுக்கு செலவழிக்கிற விஷயத்துல எங்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்கப்படா, தாராளமா எடுத்து செலவழிக்கிறது யார சொல்லலாம். தீனுக்கு சில எங்கட சொத்துக்கள் செலவழிக்கப்படுறத நாங்க அந்த அளவுக்கு விரும்புறோம் யார சொல்லலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால யார சொல்லலாம், 231 மதீனத்து சஹாபாக்களை எடுத்துட்டு தரை மார்க்கமா நீங்க யமன்ட போர்டர்ல இருக்கிற பர்குல் ரிமாதண்ட இடம் வரைக்கும் நீங்களை கூட்டி போனாலும் எங்களோட ஒரு ஆள் கூட பின் வாங்காம பூர்த்தியா அனைவரும் உங்களோட வர தயாரா இருக்கிறது யார சொல்லலாம்.
இவங்க 231 பேரை கடல் மார்க்கமா கொண்டு போய் நடுக்கடலுக்குள்ள வச்சு ஆழ்கடல்ல இவங்களை பார்த்து குதிக்க சொன்னாலும் ஒரு ஆள் கூட பின்வாங்காம அனைவரும் குதிக்க தயாரா இருக்கிறது யார சொல்லலாம். அதனால தைரியமா முடிவெடுங்க யார சொல்லலாம். நாளைக்கு யுத்தம் செய்யற முடிவெடுங்க. நாளை யுத்தத்தில் அல்லாஹ் அன்சாரிகளாக எங்களின் மூலமாக உங்கள் இரு கண்களையும் குளிரச் செய்வான்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க நடந்து கொள்ற விதத்துல உங்களோட 2 கண்ணும் குளிரும் யார சொல்லலாம். தைரியமா முடிவெடுங்கன்றாங்க. அந்த சந்தோஷம் அதே இடத்துல அந்த சஹாபிக்கு துவா செஞ்சுட்டு இப்பதான் முடிவு செஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு யுத்தம் செய்வோம் முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்த வியாழக்கிழமை அசருடைய டைம் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை காலையில யுத்தம் தொடங்குது. வியாழக்கிழமை அசருடைய நேரம். இப்ப சொல்லவா பார்த்தாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் எடுத்துட்டு போய் அந்த சஃப்ரான் கிராமத்துல இருந்து பத்ருக்களத்துல போய் யுத்தம் செய்யறது முடிவெடுத்தாச்சு. இப்ப பத்ருக்களத்துக்கு நெருக்கமான ஒரு இடத்துல கொண்டு போய் நித்தாட்டிட்டு ஸல்லல்லாஹு தனக்கு நெருக்கமான சஹாபி தன்னை கூட்டாளி இஸ்லாத்துக்கு முன்னால இருந்தே தன்னை கூட்டாளியான ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அவங்களுக்கு 20 வயசு, அபூபக்கர் 18 வயசு. அப்ப இருந்தே 2 பேரும் கூட்டாளி. இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நபி அவங்களை பத்தி 20 வருஷம் கூட்டாளி ஸல்லல்லாஹு தோழமையில 43 வருஷம் தந்த ஆயுள செலவிட்ட மிக பிச்சகட்ட ஈமான்தார் தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, படையை கொண்டு நித்தாட்டிட்டு தந்த நண்பன் அபூபக்கரை கையை பிடிச்சிட்டு வாங்க நாங்க 2 பேரும் போய் பத்ர் களத்தின் பக்கம் போய் சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம், ஹாலாத்த பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி கூட்டி எடுத்துட்டு தனியே போறாங்க. 2 பேரும் போற டைம்ல ஒரு வயசாடி மூத்த மனுஷனை சந்திச்சாங்க. மூத்த மனுஷன் சந்திச்சு அந்த மூத்த மனுஷத்தை போய் சொன்னாங்க, பெரியவங்களே முஹம்மதுடைய தலைமையில மதீனாவிலிருந்து ஒரு படொன்று வந்திருக்கு கேள்விப்பட்டோம். அந்த படம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா, உங்களுக்கு தெரியுமா, சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. கேட்டுப்பட்டு சொன்னாங்க, அதே கட்டம் அபூஜஹல் தலைமையில மக்காவில இருந்து ஒரு குறைஷ் என்ற படொன்று வந்திருக்கு கேள்விப்பட்டோம், அந்த படையும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டாங்க. சில 2 படையை பத்தி விசாரிச்சாங்க. ஏண்டா ஒரு படையை பத்தி மட்டும் விசாரிச்சா அவரை விளங்கிக்குவார், நாங்க அடுத்த படையை சேர்ந்தாக்க விளங்கிடுவாரு, நாங்க யாருன்னு அவருக்கு விளங்கப்படா. அதுக்காக சில 2 படையை பத்தி விசாரிச்சாங்க. சில விசாரிச்ச நோக்கமே நாங்க யாருன்னு அவருக்கு விளங்கப்படாண்டு. ஆனா அந்த மனுஷன் கேட்டாரு, பிரச்சனை நான் அந்த 2 படையை பத்தி சொல்லுவேன், ஆனா மிம்மன் அந்துமா, நீங்க 2 பேரும் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். செல்லா 2 படையை பத்தி விசாரிச்ச நோக்கமே இந்த கேள்வி கேட்கப்படாண்டுதான். ஆனா அவர் கேட்டுட்டாரு, எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டாரு. செல்லா சொன்னாங்க, பெரியவங்களே முதலாவது நாங்க உங்கள்கிட்ட கேட்டேன், அதனால ஃபர்ஸ்டுக்கு அந்த 2 படை சம்பந்தமா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க எங்க இருந்து வந்தோம்னு சொல்றோம். இப்ப அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சாரு, இதை கேள்விப்பட்டு முஹம்மதுடைய தலைமையில மதீனாவிலிருந்து இன்ன நாள் இன்ன நேரத்துல பட வெளியாகும் என்று கேள்விப்பட்டேன். உண்மையாகவே நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையா இருந்தா இப்ப முஹம்மதுடைய பட இந்த இடத்துல இருப்பாங்க. நபியவங்க கடைசியா படை எங்க நித்தாட்டி வச்சுட்டு வந்தாங்களோ அதே இடத்த சரியா சொன்னார் அந்த மனுஷன். சொல்லிப்பட்டு சொன்னார், அதே மாதிரி மக்காவுல இருந்து அபூஜஹல் தலைமையில இன்ன நாள் இன்ன நேரத்துல பட வெளியாகுது என்று கேள்விப்பட்டேன். அந்த தகவலும் உண்மையா இருந்தா இப்ப இந்த பட இந்த மண்மட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரியாட்டா சொன்னார், அந்த இடத்த சரியா சொன்னார். சொல்லி கொண்டு கேட்டாரு, இப்ப சொல்லுங்க நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்த. இப்ப சொன்னது அவங்க நிர்பந்தமான ஒரு கட்டமா பேசி பொய் சொல்ல இயலா, வாழ்க்கையில பொய்யே பேசாத சுத்தமான மக்கள் 1,24,000 நபிமார்களுக்கு தலைவரா வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய்ய நினைச்சே பார்க்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேச இயலா, உண்மையை சொல்லிக்கே நேரா மாட்டிக்குவோம், வாக்கும் கொடுத்தாச்சு சொல்றோம்னு சொல்லியே ஆகணும். இப்ப எப்படி சொல்றது? செல்லாம் யோசிச்சுட்டு முடிவெடுத்தாங்க, இவர் மண் அந்துமா, நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்கல, மின்மண் அந்துமா எங்க இருந்து வந்ததுதான் கேட்டேன், யாருன்னு கேட்கல, எங்க இருந்து வந்தீங்கன்னு தான் கேட்டேன். சில யோசிச்சு போட்டு விட சொன்னாங்க, நஹ்னு மின்மா, நாங்க தண்ணியில இருந்து வந்தோம்ட்டாங்க. சில பொய் சொல்லல. அல்லாஹ் தஆலா மனுஷன் உருவாக்கத்தை பத்தி சூரத்து தாரிக்ல பேசக்குள்ள குலிக மின் மாஇன் தாஃபிக், மனுஷனை தண்ணியில இருந்து படைச்சிருந்தா அல்லாஹ் சொல்றான். எங்க இருந்து வந்த? தண்ணியில இருந்து வந்த. சில விட சொன்னதுக்கு அந்த மனுஷனுக்கு குழம்பிட்டு எந்த தண்ணி என்றால் சொல்றாரு. யோசிச்சுட்டு இருக்கவங்கள அடுத்த கல்விக்கு இடம் வைக்கல. சொல்லாம் கையை பிடிச்சிட்டு அவசரமா வந்துட்டாங்க. சஹாபாக்கள் படை இருந்த இடத்துக்கு வந்து இப்ப சொல்லலாம் மிக முக்கியமான 3 மிகப்பெரிய வீர சஹாபாக்கள். 3 பேரும் சில நாவால சொர்க்கவாதின்னு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். 3 பேரும் சில காலத்திலேயே படைகளுக்கு பொறுப்பாக்கி அனுப்பப்பட்ட மிகப்பெரிய வீர சஹாபாக்கள் 3 பேரை பிடிச்சி அனுப்பினாங்க. நீங்க பத்ருக்களத்தில் போய் மக்கா குறைஷ் என்ற பட சம்பந்தமான முழு தகவலையும் தெளிவா கொண்டு வரணும். ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் இப்னு அவ்வான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் பின் அபீ வக்காஸ் 3 பேரை பிடிச்சு அனுப்பினாங்க. 3 பேரும் உளவு பார்க்க போன 3 பேரும் அந்த பத்ர் களத்தில் உள்ள ஒரு நீர் தடாகத்துல மக்கா குறைஷிக்காக படையில இருந்து 2 வாலிபர்கள் தண்ணி நிரப்ப வந்திருந்தாங்க தோல் துருப்பில. அந்த 2 பேரை கைதியா பிடிச்சாங்க. பிடிச்சு 2 பேருக்கும் அடின்னு அடிச்சு விசாரிச்சாங்க 3 சஹாபாக்களும். அந்த 2 வாலிபர்கள் அவங்க 2 பேரும் உண்மை சொன்னாங்க.
உண்மையாகவே நாங்க அந்த படைப்பிலிருந்து வந்தாக்கள் தான். ஆனா சத்தியமா உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்க வரல. நாங்க 2 பேரும் மக்காவுல கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்த 2 வாலிபர்கள். எங்களோட குடும்பம் சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். நாங்க வந்த நோக்கம் என்னன்னா, இந்த படைக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்து கூலிக்கு தொழில் செய்யத்தான் நாங்க வந்திருக்கோம். இந்த தண்ணியை நிரப்பி கொடுத்தா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் எங்களுக்கு, இதுக்காக வேண்டிதான் வந்தது. உண்மைதான் சொன்னாங்க. ஆனா அது உண்மையை நம்புற கட்டமில்லை. சஹாபாக்கள் நினைச்சாங்க மக்கா குறைசி தலைவர் அபூ சுஃபியான் ஆட்களா தான் இருக்கிறீங்க இவங்க 2 பேரும் தான் நினைச்சாங்க. அதனால அதை நம்பல, அடிச்சவத்தோட அடி தாங்க இல்லாம 2 பேரும் சொன்னாங்க. பொய் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் பொய் சொன்னாங்க. நாங்க அபூ சுஃபியான் ஆட்கள் தான், அடியிலிருந்து விடுபடணும்ன்றதுக்காக சொல்லிட்டாங்க. உண்மையா அபூ சுஃபியான் ஆட்கள் இல்லை, கஷ்டப்பட்ட 2 வாலிபர்கள் தான். அடி தாங்க இல்லாம இப்படி பேசிட்டாங்க. இப்ப புடிச்சிட்டு சில இடம் இழுத்துட்டு வரக்குள்ள செல்லாம் அங்க 3 பேரும் புடிச்சிட்டு வராங்க. 2 பேரும் இஞ்சி செல்லாம் கண்டுட்டு சொன்னாங்க, அந்த 2 வாலிபர்களை நீங்க விட்டுருங்க. அவங்க 2 பேரும் உண்மை சொல்றாங்க, ஆனா நீங்க அடிக்கிறீங்க, பொய் சொன்னத்தோட விடுறீங்களேட்டாங்க. செல்லலாம் சொல்லி உண்மை சொன்னக்குள்ள அடிக்கிறீங்க, ஆனா பொய் சொன்னத்தோட விட்டுட்டீங்களேட்டாங்க. கிட்ட கூப்பிட்டாங்க. செல்லாம் 2 பேரை கிட்ட வச்சு சஹாபாக்கள் எல்லாரும் மிதிக்கக்குள்ள இப்ப அந்த 2 பேர்த்தை விசாரிச்சாங்க. முதலாவது கேட்டாங்க, அந்த மக்கா குறைசியர் பட எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க, ஏன் நிற்காங்கன்னு கேட்டாங்க. அந்த மூத்த மனுஷன் சொன்னார், அந்த மண்மேடு, அதே மண்மேடு சரியா 2 பேரும் சொன்னாங்க. சில கேட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அதிகமானாக்கள் வந்திருக்காங்கன்றாங்க. சில கேட்டாங்க, அதிகமானாக்கள் ஒரு கணிப்பீடு இல்லையா, ஒரு வரையறுண்டு இல்லையா, எத்தனை பேர் சொல்லி ஒரு அண்ணனவா சொல்லையலாவா சொன்னாங்க. உண்மையாகவே உங்களுக்கு தெரியா எத்தனை பேர் சொல்லி, ஆனா நிறைய பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் எப்படி முடிவு செய்யறது, நாளைக்கு யுத்தகலத்துல இறங்கணும், 313 சஹாபாக்கள், அதுல எத்தனை பேர் ஒரு முடிவு ஒன்று எடுக்கணுமே சொன்னா யோசிச்சு போட்டு கேட்டாங்க. சரி, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க 2 பேரும் 9 இல்லாட்டி 10 ஒட்டகம் அறுத்தாங்கன்னு சொன்னதோட சில சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வந்திருக்கிற படைக்குள்ள 900க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காபிர்கள் வந்திருக்காங்கன்னு சரியா நபியவங்க முடிவு செஞ்சாங்க. ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு நபியவங்க பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 100 பேரை கவர் பண்ணும் ஒரு ஒட்டகம். சில சரியான முடிவெடுத்தாங்க. 900க்கும் 1000க்கும் இடைப்பட்டமா சொல்லணும். இப்பதான் சில கடைசியா கேட்டாங்க, சரி மக்கா குறைசி தலைவர்கள் காபிர்கள் தலைவர்கள் யாராக்கள் வந்திருக்காங்க? எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க அபூ லஹபை தவிர. இப்ப 2 பேரும் மக்கா குறைசி தலைவர்கள் லிஸ்ட் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. உத்பா, ஷைபா, இப்னா ரபிஆ. ரபிஆட 2 மிகப்பெரிய வீர காபிர்கள். உத்பாவும் ஷைபாவும் வந்திருக்கான், வலீத் இப்னு உத்பா வந்திருக்கான், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் வந்திருக்கான், உபய் இப்னு கலஃப் வந்திருக்கான், உமையத் இப்னு கலஃப் வந்திருக்கான், அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் வந்திருக்கான், ஹக்கீம் பின் ஹிஸாம் வந்திருக்கான். அவர் அந்த பின்னால் அவர் சஹாபி. அவர் ஹக்கீம் பின் ஹிஸாம் வந்திருக்கான், நௌஃபல் இப்னு ஹாரிஸ் வந்திருக்கான், சுஐபத் இப்னு அபி வந்திருக்கான், உக்பத் இப்னு அபி முஈத் வந்திருக்கான். யாரெல்லாம் மக்கா குறைசி தலைவர்களாக இருந்தாங்களோ எல்லார பேரையும் சொல்லி முடிச்சாங்க 2 பேரும். கேட்டு போட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மக்கா தந்த ஈரல் கூடைய கலட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க சொல்லலாம். எல்லாரும் வந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த எல்லா தகவலும் எடுத்து முடிய மகரிபுடைய நேரமாகிடுச்சு, சூரியன் மறையிற நேரமாகி. சொன்னா பார்த்தாங்க, பிரமாண்டமான படைப்பலத்தோட வந்திருக்கானுகள், எங்கள்கிட்ட எந்த ஏற்பாடும் இல்லை. குறைஞ்சது நாளைக்கு யுத்தகலத்துல யுத்தம் செய்யறதுக்கு பொருத்தமான ஒரு தளத்தையாவது முடிவு செஞ்சிருந்தோம். மக்கா குறைசி காபிர்கள் பத்ருக்களத்துல இடம் தெரிவு செய்யறதுக்கு முன்னால நாங்க பொருத்தமான ஒரு தளத்தை, யுத்தத்துக்குரிய ஒரு தளத்தை நாங்க பேசுறதுக்கு முடிவு செஞ்சிருந்தோம். இரவோட இரவா சஹாபாக்களை கூட்டி எல்லாம் பத்ருக்களத்துக்கு இறங்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஆரம்பத்தில் சொன்ன நிறைய நீர் தடாகங்கள் இருந்து ஈசெல்லாம் மனசுக்கு பட்ட ஒரு நீர் தடாகத்தை 5 சஹாபாக்களை கொண்டு போய் சொன்னாங்க, இந்த இடத்தை நாளை யுத்த தலமா நாங்க எடுத்துக்கொள்வோமேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னதோட சஹாபாக்களுக்குள்ள ஒரு சாதாரண சஹாபி இருந்தாங்க, ஆனா நல்ல யுத்த தந்திரம் தெரிஞ்ச சஹாபி. அதான் ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி நபியவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நாளே நடக்க போற யுத்தத்துடைய தளம் எங்கட தளம் இதுதான்ங்கிறது ரப்புடைய முடிவா யார சொல்லலாம், இது உங்களுடைய மசூராவா யார சொல்லலாம்னு கேட்டாங்க. சொன்னாங்க அல்லாட முடிவில் இது 2 அசித்திரா என்று சொன்னதோட அந்த சஹாபி பத்ருக்களத்துல முதலாவது தொங்கல்ல முதலாவது இருந்த நீர்த்தடாகத்தை சுட்டிக்காட்டி சொன்னாரு, யார இதை விட அந்த முதலாவது நீர்த்தடாகத்தை எங்களை யுத்தகலமா எடுத்தா எல்லாருக்குமே யார சொல்லலாம், அந்த யுத்தகலமா எடுத்துட்டா எல்லா நீர்த்தடாகமும் எங்கட படைக்கு பின்னால வந்துடும். காபிர்களுக்கு நாளைக்கு யுத்தகலத்துல தண்ணி தேவைப்பட்டா எங்கட படையை தாண்டித்தான வரணும் அவங்க தண்ணி எடுக்க. அதனால தண்ணீர் தட்டுப்பாடுன்ற ஒரு நெருக்கடிக்கு அவங்க உள்வாங்குவாங்க தானே யார சொல்லலாம். அதனால அதை நாங்க எடுத்தா பொருத்தமா இருக்காவான்னு கேட்டாங்க. செல்லலாம் அந்த சஹாபிட மஷூராவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சஹாபிக்கு துவா செஞ்சாங்க, லகத் அஷர்த பிர்ரஇ, அழகான மஷூரா சொன்னீங்க. அந்த சஹாபிட மஷூரா முடிவு செஞ்சுட்டு சஹாபாக்கள் அதே இடத்துல கூட்டிக் கொண்டு சொன்னாங்க, இந்த இடத்தை நாளை யுத்தகலமா நாங்க முடிவு செஞ்சு கொள்வோம் சொல்லி முடிவு எடுத்தாங்க. முடிவெடுத்து முடிஞ்சத்தோட மதீனா கோத்திர தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யார சூழல்லா அலா நபிலக அரீசன், உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு தெண்டல் அடிக்கடா யார சூழல்லா,
நாளைக்கு அந்த டெண்டுக்குள்ள இருந்துட்டு எங்களை யுத்தகலத்துல வழி நடத்துறதுக்கு நீங்க இருந்து கொள்றதுக்கு ஒரு டென்ட் அடிக்குமான்னு கேட்டாங்க. சில அனுமதி கொடுத்ததோட தண்ட மதீனா வச்ச அந்த சில வாலிபர்களை ஒன்று சேர்த்து 20 ரூபா கம்பு தடியெல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்துக்கிறதுக்குள்ள டென்ட் உயர்ந்துச்சு, கூடாரம் வடிச்சு முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரமா போயிட்டு இந்த கூடாரம் வடிச்சு முடியல. இப்ப சொல்லலாம் பார்த்தாங்க 2-3 நாளா தூக்கம் இல்ல, களைப்பு, சில சஹாபாக்கள் நோம்பு, நாளைக்கு யுத்தகலத்துல இறங்க வேண்டியிருக்கு. அதனால முதலாவது சலா செஞ்ச வேலை எல்லா சஹாபாக்களையும் தூங்க வச்சாங்க. எல்லாரும் தூங்கிருங்க, யாரும் முடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், எல்லாரும் தூங்கிருங்க, நாளைக்கு யுத்தகலத்துல இறங்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் தூங்க போட்டாங்க சொல்லலாம். எல்லாரையும் தூங்க போட்டு சொல்லலாம். அவங்க மட்டும் தூங்கல, சில மட்டும் தூங்கல, எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஸல்லல்லாஹு வந்து ரப்புக்கு முன்னால தன்னை தொடர்பு சீராக்க ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா விடிய விடிய தஹஜ்ஜத்துடைய நேரம் வரும் வரைக்கும் ரப்பு கிட்ட புரிஞ்சுறாங்க, சலாம் அழுகுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்தஹலிக் ஹாதிஹில் இஸாபத்து கதன் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த நம்பின அந்த கொஞ்சம் பேரை எடுத்துட்டு வந்திருக்கியா யா அல்லாஹ், நாளை யுத்தத்துல இவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு பின்னால ஒன்ன ரப்பா வணங்குறதுக்கு யாரும் விதிக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், நீ வாக்களிச்சிருக்கா, நீ உதவி செய்யறது, நீ உங்களுக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ், நீ நித்திய ஜீவன் யா அல்லாஹ், நீ நிலையானவன் யா அல்லாஹ், உதவி செஞ்சுறாங்க. முழுக்க முழுக்க உம்மத்துக்கு அழுகுறாங்க. அது எப்படியான கட்டம் தெரியுமா? சில இங்க பத்ருக்களத்துல இரவுக்குள்ள அழுகுறாங்க. சிலாட 2வது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுல மரணப்படுக்கையில இருக்காங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு 1வது மனைவி ருக்கையா ரலியல்லாஹு 2வது மகள் மரணப்படுக்கையில கடும் நோயோட இருக்காங்க. செல்லாம் பட வார டைம்ல கடும் சுகம் இல்லாம இருக்காங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு படையில இணைஞ்சு கொள்ள வந்தவங்க சில மஷூரா பண்ணி நித்தாட்டினாங்க. எந்த மகளாகி உங்களோட மனைவி கடும் சுகவீனமா இருக்காங்க, நீங்க நின்று கொள்ளுங்க, நீங்க வரவானாங்க நித்தாட்டினாங்க. ஆனா பத்ர் யுத்தத்துல ஹதரத் உஸ்மான் கலந்து கொள்ளல, மஷூராவோட நின்றதுனால. பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்களோட பட்டியலை பார்த்தா விளங்கும். பத்ர் மௌலூதும் படிக்காங்க சில ஊர்கள்ல, அதுல உஸ்மானோட பேர் ஆரம்பத்திலே வருவது. மஷூராவோட நின்றதுனால அவரும் பத்ர் சஹாபாக்களோட பட்டியல அவங்களோட பேரும் இடம்பெற்று. சில யுத்தத்துல கிடைச்ச வெற்றி பொருள் கனிமத்துல ஒரு பங்கை உஸ்மான் அவங்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்? அவரும் பத்ர் யுத்த சஹாபி தான், பத்ருக்கு கலந்து கொண்ட மஷூராவோட நின்றதுனால அவருக்கு கலந்து கொண்ட நன்மைதான். வாழ்க்கையில எப்பயும் எங்களோட வாழ்க்கையில நாங்களும் மஷூராவோட எங்கட பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. துனியாட காரியமா, தீண்ட காரியமா, எங்க பிள்ளட படிப்பு விஷயமா, ஓதல் விஷயமா, திருமண விஷயமா, எங்கட தொழில் விஷயங்களா, எல்லாம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையானக்களோட மஷூராவோட செஞ்சு கொண்டா இஸ்லாம் ஹதீஸ்ல பொதுவா சொல்லிட்டாங்க, மா நபிம மனிஷ்ட ஷார. யாரு மஷூராவோட ஒரு காரியத்தை செய்வாரோ அவர் வாழ்க்கையில கை செய்யப்பட மாட்டாரு. மஷூரா ஹைரா தான் இருக்கு. அதனால உஸ்மான் நாங்க எங்களோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறது எல்லா விஷயத்தையும், சின்ன சின்ன விஷயத்தையும் மஷூராவோட செஞ்சு கொண்ட பழக்கத்தை நாங்க கொண்டு வரோம். மஷூராவோட நின்றதுனால பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட பாக்கியம் பெற்ற சஹாபியா உஸ்மான் மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்றைய நாள் இரவு சொல்லாம் கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. ஆனா நல்லா தெரியும், இந்த மகள் மூக்குடைய படுக்க கடைசி கட்டத்துல படுக்காங்க நோயோட. பெற்ற மகளுக்குன்னு ஒரு துவா சொன்னா கேட்கல. அந்த இரவு அந்த மகளுக்குன்னு ஒரு துவா கேட்டதா வரலாறுல இல்லை. இவங்களுக்கு பெரிய ஒரு பாடம். வெறுமனே எந்த தொழில், எந்த குடும்பம், எந்த புள்ள, எந்த சம்பாத்தி இப்படி இருக்கிறது. எங்க வாழ்க்கையில எப்படி உம்மத்துக்கு ஒரு பகுதி நாங்க துவாக்கு ஒதுக்கிறது, உம்மத்துடைய கவலையோட நாங்க நடமாடணும். நாங்க அல்ஹம்துலில்லாஹ் முன் சப்ல சொல்றோம், தாராளமா தொழுகிறோம், நோகிறோம், சதக்காக்கள் ஏதோ நல்ல மகள் செஞ்சுட்டு. இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல எத்தனை பேர் இன்னும் தொழுகையை பொருட்படுத்தல யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் தொழுகை கூட இல்லாம இருக்காங்க, தொழுகிற வாட இல்லாம இருக்காங்களே குடும்பத்துக்குள்ள. இதுவரைக்கும் எங்க உள்ளத்துல கவலை வருவது இல்லையே. அதே தொழாத நிலையில உயிர் கலட்டப்பட்டா யாரு வகை சொல்றோம் யோசிச்சு பாருங்க. என்ற நானும் அல்லா பாதுகாக்கணும், இந்த தம்பிட காலத்தை, இந்த மச்சான் மாமா எத்தனை பேர்த்த தொழுகல கவலை இல்லாம அலைகிறது. அல்லா பாதுகாக்கணும். எனக்கு பொறுப்பு இந்த குடும்பம் குறைஞ்சது நான் கவலைப்படணும். எந்த மௌத்துக்கு முன்னால 100% தொழுகையாளியான குடும்பத்தை பார்த்துட்டு நாங்க மௌத்தாகணும். இந்த வைராக்கியத்தை நாங்க எடுக்கணும். ஏழுமைகளுக்கு துன்யாவுல எவ்வளவோ முயற்சி செய்யறோம், ஏன் இந்த விஷயத்துல முயற்சி செய்யலாம்? கொஞ்சம் மனசுக்கு எடுக்கணும். நாங்க எத்தனை பேர் நாளுக்கு நாள் இஸ்லாம் இல்லாம நரகத்தின் பக்கம் இன்றைக்கு போயிட்டு இருக்காங்க. எத்தனை அந்நிய மக்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு போய்கிட்டே இருக்காங்களே. அந்த மக்களை பத்தி கவலைப்படணுமே, அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு துவா செய்யணுமே. அதனால உம்மத்துடைய கவலை எங்க உள்ளத்துல சுமக்கணும். இது பெரிய ஒரு பாடம். சில முழுக்க உம்மத்துக்கு அழுகிறாங்க, பெற்ற மகளுக்கு ஒரு துவா கூட செய்யுது. அதற்கு உசாமத்து பின் ஸைத் சொல்றாங்க, அடுத்த நாள் செல்லாட மகள் ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதாவை அந்த இரவு மூத்தாயிட்டாங்க. செல்ல மகள் மூத்தாயிட்டாங்க. வாப்பா இல்ல மையத்துக்கு, புள்ளட மையத்து பெருசு இல்ல, தீண்ட தக்காசா பெருசு, உம்மத்துடைய ஹிதாயத் பெருசு. மகள் மூத்தாயிட்டாங்க. உசாமா சொன்னாங்க, அடுத்த நாள் செல்லாட மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு அவர்களின் ஜனாதாவை
கபரில் வைத்து மண்ணை சமப்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் பத்ருடைய வெற்றி செய்தி எங்களை வந்தடைந்தது. பத்ருடைய வெற்றி மதீனத்து சஹாபாக்களுக்கு மையவாடியில வச்சுதான் கிடைச்சிச்சு. இந்த கட்டத்துல நபியவங்க உம்மத்துக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. தஹஜ்ஜத் நேரம் வரும் வரைக்கும் அழுதாங்க. மேனில போட்டிருந்த போர்வை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலிருந்து அப்படியே தனியே விழுந்துட்டு அபூபக்கர் எழுதிட்டு வாராங்க. தஹஜ்ஜத்துல முதலாவது எழுதிட்டு வந்து ஸல்லல்லாஹு மேலில இருந்த போர்வை எடுத்து போட்டுட்டு சொல்றாங்க, ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், ஹஸ்புக, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கைவிட மாட்டா யா ரசூலல்லாஹ், போதும் கெஞ்சுறாங்க. அபூபக்கர் அல்லாஹ்ட்ட நபியவங்க கெஞ்சுறாங்க, இங்க நபியவங்க அபூபக்கர் கெஞ்சுறாங்க, போதும் விடுங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வாயா. சில கெஞ்சுதல் அழுகலை பார்த்து இவங்களுக்கு கவலை வந்துச்சு. அப்படியே இருக்கக்குள்ள அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். குர்ஆனுடைய வசனம் பத்ர் யுத்தம் சம்பந்தமான 3 ஆயத்தையும் இமாம் ஓதிட்டாரு சுபஹ் தொழுகையில. முதல் ரக்காத்துல 2 ஆயத்தை ஓதினாங்க. அடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அந்த 3வது ஆயத்தை இஸ்தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமிதுக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிச்சுட்டான், உங்களுடைய கெஞ்சுதல் எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டான். முதல் கட்டமா 1000 காபிர்கள் நிற்காதேடா, 1000 மலக்குமார்கள் எல்லாம் அந்த இறக்கி வச்சுட்டான். 1000 பேர் படிப்படியா கட்டம் கட்டமா இறங்கக்கூடிய 1000 பேர் எல்லாம் இறக்கி வச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். 1000 காபிர்களுக்கு முதல் கட்டமா 1000 பேர், பின்னால 3000, அதுக்கப்புறம் 5000, மொத்தமா 5000 மலக்குமார்கள் பத்ர் களத்துல. சுப்ஹானல்லாஹ். மக்கா குறைஷி தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்களா? யார சொல்லுங்க, மலக்குமார்கள் தலைவர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்துல அலிரா நிக்காங்க, பக்கத்துல அபூபக்கர் தான் நிக்காங்க. அலிரா அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க 2 பேரை பார்த்து, மா அஹதிகுமா ஜிப்ரீல் வ மஅல் ஆஹர் மீகாயில். இவங்க 2 பேரோட ஒரு ஆளோட ஹதரத் ஜிப்ரீல் இருக்காரு, மத்த ஆளோட ஹதரத் மீகாயில் இருக்காங்க. வ இஸ்ராஃபில் மலக்குன் அதீம் யஷ்ஹதுல் மகான் யஷ்ஹதுல் கிதால். ஹதரத் இஸ்ராஃபில் பெரியோர் மலக்கவர், அவரும் அந்த யுத்தகலத்துக்கு வந்திருக்காருட்டாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, அபுஷரியா அபாபக்கர், சிரிச்சுக்கிட்டே சில தலைவி ஏற்றி அபூபக்கரை பார்த்து பேசுறாங்க. அபுஷரியா அபாபக்கர், நன்மாராய தருங்க. அத்தாக்க நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வோட உதவி வந்துட்டு அபூபக்கர் இருந்தாங்க. வந்துட்டு அபூபக்கர் ஹாதா ஜிப்ரீல் யகூது பிஇனானி ஃபரஸிஹி. அந்த ஜிப்ரீல் அவருடைய குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அலா தனாயாஹு நஹல், அவர ஜிப்ரீலோட பல்லில புழுதி படிஞ்சிருச்சு. அபூபக்கர் யுத்தத்துக்குண்டே வந்துட்டாரு. ஹதரத் ஜிப்ரீலும் வந்திருக்காருன்னு மலக்குமார்கள் தலைவர் வந்துட்டாங்க, உதவிக்கு வந்துட்டாங்க. அந்த மலக்குமார் தலைவர் மட்டும் வந்தாலே போதும், 1000 பேர் எல்லாம் இறக்க தேவையில்லை, அவர் ஜிப்ரீல் மட்டுமே போதும். லூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தை திரட்டின ஜிப்ரீல் மட்டும்தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 600 இறக்கைகளை ஒரு இறக்கடை ஒரு தொங்கல் நுனியை மட்டும்தான் பயன்படுத்தி பூமி அப்படியே சுத்தி பிளந்து மேல கொண்டு வானம் வரை கொண்டு திரட்டிட்டாங்க. இருந்த 600 இறக்கையில ஒரு இறக்கடை ஒரு நுனியால செஞ்ச வேலைதான் இது. 1000 மலக்கு தேவையா? ஜிப்ரீல் இருக்கக்குள்ள சஹாபாக்கள் ஆறுதல், அவரோட தொடர்பு, அல்லாஹ்வோட நம்பிக்கை கேட்டமா எல்லா மலக்குமார்கள் இறக்கிட்டா முடிச்சு. இதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரி எல்லா சஹாபாக்களை எடுப்பாட்டி எடுத்தாங்க. இப்ப யுத்தகலத்துல இறங்க போறாங்க. அடுத்த நாள் பிரமாண்டமான படம் முன்னால நிக்க, காபிர்கள பட இந்தியால சஹாபாக்கள் பட நிக்காங்க. ஆரம்ப காலத்துல யுத்த நடைமுறை இருந்துச்சு. எடுத்த உடனே தாக்கி கொள்ள மாட்டாங்க. முதலாவது 2 படை பார்த்துக்கிட்டு நடு மைதானத்துல சின்ன ஒரு தாக்குதல் வந்து நடக்கும். காபிர தரப்புல ஒரு ஆள் வந்தா சஹாபாக்கள் ஒரு ஆள் போவாங்க. அங்க இருந்து 2 பேர் வந்தா இங்க இருந்து 2 பேர் போவாங்க. அங்க 5 பேர் தான், இங்க 5 பேர். அந்த அடிப்படையில மக்கா குறைசி காபிர்கள் படையில 3 மிகப்பெரிய வீரர்கள் இறங்கினாங்க யுத்தகலத்துல. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு கொடுக்கலாம். 3 மிகப்பெரிய வீரர்கள் இறங்கினாங்க. உத்பா, ஷைபா, இப்னா ரபிஆ. ரபிஆட 2 மிகப்பெரிய நானாவும் தம்பி, பெரிய வீரர்கள், பெரிய மக்கா குறைசி தலைவர்கள், உத்பாவும் ஷைபாவும். இந்த உத்பாட மகன் வலீத் இப்னு உத்பா. 3 பேரும் வந்தாங்க காபிர தரப்புல. நானாவும் தம்பியும் மகனும் வந்திருக்கானோ. இப்ப சஹாபாக்கள தரப்புல 3 பேரு போகணும். மதீனத்து சஹாபாக்கள் எப்படி அங்க நானா தம்பி 2 பேர் வந்தாங்களோ, மதீனத்து சஹாபாக்கள் 2 பேர் எழும்பினாங்க. நானாவும் தம்பி, அவுஃப் இப்னுல் ஹாரிஸ், முஅவ்வித் இப்னுல் ஹாரிஸ். ஹாரிஸுடைய 2 மக்கள், அவுஃபும் முஅவ்விதும். ஒரு ஆளுக்கு 13 வயசு, தம்பிக்கு 12 வயசு. பெரிய வீரர்கள் அவர்கள் வந்திருக்காங்க, மக்கா கோத்திர தலைவர்கள், பெரும் வீரர்கள். ஆனா 2 வாலிப சஹாபாக்கள், நானாவும் தம்பி. இதோட சேர்த்து ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு 3 பேரும் போறாங்க. போனத்தர் அவனுக்கு பார்த்தானு, சின்ன குடியுமாறு 3 பேர் வந்திருக்கானு கேட்டாங்க. நீ 3 பேர் யார் வாப்பான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்க மதீனத்து மதீனாவாசியம். அவனுக்கு சொன்னானே, உங்களோட சண்டை செய்யற தேவையே எங்களுக்கு இல்லை. மதீனாவாசியோட சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்க வரல. அப்ப நாங்க என்னத்துக்கு வந்து தெரியுமா? எங்கட நாட்டுல பிறந்து, எங்கட குடும்பத்துக்குள்ள பிறந்து வளர்ந்து
புதிய மார்க்கத்தொண்டை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போய் இப்ப எங்களுக்கு எதிரா வந்திருக்கானுங்களே மக்காவுல பிறந்து வளர்ந்த சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்கள், இவங்களை கொள்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்னு காணுவோம். அப்படியா? 3 வாலிபர்கள் நபியோட போய் விஷயத்தை சின்னத்தரசெல்லாம் பார்த்தாங்க. இவனுக்கு சின்ன பிள்ளைகள் சரிவரா போல இருக்கு, பெரிய வீரர்கள் தேவைப்படுவது போல இருக்கின்ற மிகப்பெரிய 3 வீர சஹாபாக்கள் எழுப்பாட்டிட்டாங்க. கும்யா உபைதா, கும்யா ஹம்சா, கும்யா அலி. எப்படி அவங்க குடும்பமா நானாவும் தம்பியும் மகனும் வந்திருக்காங்களோ இங்க நபியவங்க தன்னை குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை எழுப்பாட்டினாங்க. உபைதா எழுந்துட்டாங்க. உபைதத்துக்கு ஹாரிசர் தான். அப்துல் முத்தலிபுடைய 10 ஆண் மக்கள்ல மூத்த மகன் ஹாரிஸ். இவர் மகன் தான் உபைதத்துக்கு ஹாரிசரான். செல்லாட மூத்த பெரிய பட மகன் நபியவங்களுக்கு நானா முறை சட நானா. கும்யா ஹம்சா சாச்சா எழுமுங்கட்டாங்க. கும்யா அலி தம்பி அலி எழுமுங்கட்டாங்க. நானா தம்பி சாச்சாவை பிடிச்சு அனுப்பிட்டாங்க. குடும்பம் வந்திருக்காங்க, குடும்பத்தை அனுப்பிட்டாங்க. சொல்லுவாங்க 3 பேரும் மிகப்பெரிய வீரர்கள். சுப்ஹானல்லாஹ். ஹம்சாரா சாதாரண வீரன் அல்ல, பத்ர் களத்து கதாநாயகனே அவங்க தான். ஹம்சாரோட வீரத்தை பத்தி வரலாறு பேசி 1000 காசுகளுக்கு ஹம்சா மட்டும் சமன் என்று பேசுவாங்க. மிகப்பெரிய வீர சஹாபி. ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை 2 மீன்பர்ல வஹம்ஸத்து அஸதுல்லாஹ் வ அஸது ரசூலிஹி ஸல்லல்லாஹு சொல்ற சுன்னத். ஹம்சாரன் அல்லாஹ்வோட சிங்கம், நபியோட சிங்கம். அல்லாஹ்வோட சிங்கம் எப்படி வீரமாய் யோசிப்பார். அவ்வளவு பெரிய வீரர். அலிரதியல்லாஹு அதே மாதிரி நிகரான வீரர். அலிரதி அவங்களுக்கும் அஸதுல்லாஹ் பேர் இருக்கு. அல்லாஹ்வோட சிங்கம் புடிச்சு அனுப்பிட்டாங்க. ஹம்சார ஷைபாவோட மோதினாங்க, அலிராவோட வலீதோட மோதினாங்க, உபைதா உத்பாவோட மோதினாங்க. ஹம்சாரதும் அலிரதியல்லாஹுவும் தன்னை எதிர்த்தரப்பு காபிர்களுக்கு சின்ன ஒரு டைம் தான் அவகாசம் கொடுத்தாங்க. அதுக்குள்ள அவங்க 2 பேரையும் கொண்டுட்டாங்க. ஆனா இந்த உபைதா ரலியல்லாஹு அந்த உத்பாவோட மோதிர தாக்கு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த 3 காபிர்கள்ல வயது மூத்தவனா அனுபவசாலியா பெரிய வீரனா இருந்தா உத்பா. அதனால அவனோட கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற கஷ்டமா இருந்துச்சு. 2 பேருக்கு பலத்த காயம். இப்படி இருக்கக்குள்ள 2 சஹாபாக்களும் அவங்களோட காபிர்களை வெட்டிட்டு இந்த சஹாபியோட வந்து இணைஞ்சு 3 பேருமா சேர்ந்து உத்பாவையும் கொண்டாச்சு. 3 காபிர்கள் கொல்லப்பட்டதுக்கு பின்னால்தான் இப்ப யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கிற ஆரம்ப கட்டத்திலே சில 2 வார்த்தை சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து. மன் லக்யல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஃபலா யக்துல்ஹு. யாரெல்லாம் என்ற சாச்சா அப்பாஸ் வந்திருக்காரு, காபிர்கள் படைக்குள்ள இருக்காரு, அவர் ஒரு ஆளா இருக்காரு, அவரை நீங்க யாரும் கொன்றப்படான்னு சொன்னாங்க. அவரை சந்திச்ச யுத்தகலத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு பத்ர் யுத்தத்துக்கு ஒரு சில கொஞ்ச நாளைக்கு முன்னால மக்காவுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சில மக்காவுல 13 வருஷ காலமும் நபியவங்களுக்கு முழுக்க உதவியா இருந்தாங்க, உழைப்பு. ஆனா இஸ்லாத்துக்கு வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க, வெளிப்படுத்த இயலாத நிர்பந்தத்துல மறைச்சு வச்சிருந்தாங்க. அது மக்கா குறைசி தலைவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, ஆனா நிர்பந்தத்துல மறைச்சு வச்சிருக்க காட்டிக்கொள்ள மறைச்சு வச்ச மட்டுமில்ல, மக்காவுல மக்கா குறைசிக்காரர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போற அனைத்து திட்டங்கள், அனைத்து படை முயற்சிகளுக்குரிய எல்லா தகவலையும் மக்காவுல இருந்து நபியவங்களுக்கு செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பாஸ் செய்தி போய்கிட்டே இருந்தீங்க. உஹது யுத்தத்துல பிரமாண்டமான பட காவிரர்கள் தயாரித்த முழு தகவலையும் மதீனாவுக்கு நபியவங்களுக்கு பெரிய படத்திலே அப்பாஸ் அவங்கதான் மக்காவுல இருந்து பெரிய உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. வீடு மறைமுகமா எல்லா செய்தியும் போயிட்டு இருந்தீங்க. அதனால சொன்னாங்க, என்ன சாட்சி அப்பாஸ் வந்திருக்காரு, யாரும் கை வச்சிடக்கூடாண்டாங்க. இன்னொரு மனுஷன் காபிரான ஒரு நெல்லுள்ளம் கொண்ட இன்னொரு வாலிபரை ஞாபகப்படுத்தினாங்க. அபுல் பக்தர் இப்னு ஹிஷாம், இவரும் வந்திருக்காரு, இவரை கண்டாலும் யாரும் கொன்றப்படான்னு சொன்னாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் நெல்லுள்ளம் கொண்ட ஒரு மக்கா குறைசி காபிர் வாலிபக்குள்ள. மக்கத்து 13 வருஷத்துக்குள்ளால இவரால நபியவங்களோ சஹாபாக்களோ ஒரு நோவில கூட பெறல. மாறாக அவர் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கும் ஒத்துழைப்பா இருந்த மனுஷன். மக்காவுல 3 வருஷம் பொருளாதாரத்தடை விதிக்கப்பட்ட நபியவங்க குடும்பத்தோட சுரடி அடித்தாளிப்பெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அந்த அநியாயமான பொருளாதார தடைக்கு எதிராக குரல் கொடுத்த 5 வாலிபர்கள் இவரும் போறாங்க. அதனால அவர் மக்காவோட செஞ்ச அவர நலவ நபியவங்க இப்ப ஞாபகப்படுத்துறாங்க. இப்படியாக நலவு செஞ்ச மனுஷன் வந்திருக்காரு, எங்களோட சண்டைக்கு வந்திருக்காரு, ஆனா நீங்க அவரை கொல்லப்படாண்டாங்க. அந்நிய மக்கள் செஞ்ச உதவியை நபியவங்க அங்க மறக்கல, சஹாபாக்களை ஞாபகப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எப்பயும் மத்த மக்கள் நமக்கு செஞ்ச உதவிகளை நாங்க மறந்துடக்கூடாது. நாங்க செஞ்சதை மறந்துடுவோம். மத்த மக்கள் செஞ்ச நலவுகள் உதவிகள் வாழ்க்கையில நாங்க மறக்கப்படாது. அவங்களுக்கு உதவி உபகாரம் செய்யணும், அடிக்கடி துவா செய்யணும். சில படிச்சு கொடுத்த பாடம் இது. அதனால யாரும் கொன்றப்படான்னு சொன்னாங்க என்றாலும் நிர்பந்தமா அந்த மனுஷன் பத்ர் களத்துல கொல்லப்பட்டாரு. ஹிதாயத் கிடைக்கல. முஜத்தர் பின் ஜியாத் அல் பலவி ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபி யுத்தகலத்துல அவரை சந்திச்சாரு. அவரும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து சஹாபாக்களோட யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள போய் சந்திச்சாரு. சந்திச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. அவர்கிட்ட சொன்னதோட அவர் சொன்னாரு, என்ன மட்டும் கொள்ளவானான்னு சொல்லிருக்காங்களா, இல்ல இந்த கூட்டாளியை சேர்த்து கொள்ளவானான்னு சொல்லிருக்காங்களான்னு கேட்டாரு. அந்த சஹாபி சொன்னார், உங்களை மட்டும்தான் கொள்ளவானான்னு சொல்லிருக்காங்க, அதனால உங்களோட கூட்டாளியை நாங்க விட மாட்டோம்னு சொன்னதோட அப்படிதான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாரு.
நிர்பந்தமான கட்டத்துல அந்த சஹாபி அவரை கொல்ல வேண்டிய கட்டம் வந்துக்கு கொல்லப்பட்டாரு. ஹிதாயத் இல்லாம அவர் கொல்லப்பட்டாரு. அதுக்கு பின்னால் சொல்ல வளமையா எந்த யுத்தங்களை பிரட்டி பார்த்தாலும் விலங்கு சில படைகளை கூட்டி போனா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சஹாபாக்களுக்கு ஒரு வீர உணர்வை தூண்டிடுவாங்க, இல்ல உற்சாகப்படுத்திடுவாங்க. உஹது களத்துல 3000 காபிர்கள், சஹாபாக்கள் வரும் 700 பேரு. யுத்தம் ஆரம்பிக்கிறது சஹாபாக்கள் உணர்வை தூண்டினாங்க. தண்ட வாழை கையில தூக்கி காட்டி சொன்னாங்க, இந்த வாழை அதுக்குரிய உரிமையோட யார் எடுக்க தயாரிட்டாங்க. நபிமார்களின் தலைவர்ற வாழ் எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை எடுத்து யுத்தம் செய்யறது. இந்த வாழ் உடையும் வரைக்கும் யுத்தம் செய்யணும், யார் எடுக்க போறீங்க இப்படி அதிகமா தூண்டிட்டாங்க. அதே மாதிரி பதில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 7 வானம் 7 பூமி அளவுக்கு அகலமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் எழும்பிட்டு போங்கட்டாங்க. சில அடையாளப்படுத்தின சொர்க்கத்துடைய அகலம் 7 வானம் 7 பூமி அகலம். இன்னும் முதல் வானம் கண்டுபிடிக்கப்படலை இதுவரை. விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்குது, ஆராய்ச்சிகள் தலைக்கு மேல போயிருச்சு. நிறைய விஞ்ஞானிகள் முடிவுக்கு வந்துட்டாங்க, முதல் வானம் ஒன்றே இல்லட்ட முடிவுக்கு வராங்க. ஏன்னா ஆராய்ச்சிக்கு படுவதில்லை வானம். ஆனா ரப்பு சொல்றா, ஒன்றுல தட்டுத்தட்ட 7 வானத்தை நான் படைச்சு வச்சிருக்கேன். 7 வானம் இவ்வளவு தொலை தூரம் அகலம்டா. பொதுவா நீளம் தானே பெருசா இருக்கிறேன் இல்லையா? நீளத்தை புறதான் அகலம் சின்னனா தாய்க்கு நீளம் தான் பெருசா இருக்கிறேன். அகலமே இந்த விசாலம் தான் நீளம் எப்படி இருக்குது? சில இந்த வார்த்தையை சொன்னதோட மதீனத்து சஹாபி அதற்கு உமான்றது அவங்களை அறியாமலே பகைந்தார். ஆஹான்ட்டாரு. அறியாமலே வார்த்தை வாயிருந்தது. ஆஹா இவ்வளவு பெரிய சொர்க்கமான்ட்டாரு. சில கேட்டாங்க, மாயாமிலுக்காலா கோலிக்கு பகை ஏன் பாப்பா ஆஹான்னு சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க? யார சொல்ல அந்த சொர்க்கம் எனக்கு வேறு யாரும் சொல்றாரு. சில நீங்க அதுக்கு போய்க்கிறீங்கன்றாங்க, உங்களுக்கு கிடைக்கும்ட்டாங்க. சஹாபாக்கள முழு பார்வையும் ஆக்கிரமாத்தான் இருந்துச்சு. எந்த சாதியில வரலாறு திரட்டுங்க, வாழ்க்கையில தேடினது அதான். அவங்க மௌத்து நல்ல மௌத்து அடையணும், சம்பாத்தியம் ஆசிரமா இருக்கணும், முழு ஆற்றலையும் அதுக்குண்டு செலவழிச்ச மக்கள். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல தெட்ட தெளிவா பேசுறான், தைரியமா பின்பற்றிட்டு வழி தவற மாட்டீங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சாராம்சம் ரப்புடைய பொருத்தம் கிடைக்கணும், மௌத்தாகக்குள்ள மேலான சொர்க்கம் முடிவா இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை லட்சியம் எங்களுக்கு. அதனால சில சொன்னாங்க, உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் வாப்பாடு சொன்னாங்க. அந்த அடிப்படையில பத்ருக்களத்துல ஷஹீதாக்கப்பட்ட முதல் சஹாபி அவர் தான். முதல் சஹாபி அவர் வந்து வேறு ஷஹீதாக்கப்பட்டாங்க. இதுக்கு பின்னால யுத்தம் ஆரம்பிச்சு. யுத்தத்துக்குள்ள நிறைய பாடங்கள் சம்பவங்கள் இருக்கு. அதனால சுருக்கமா கடைசியா ஒரு சில வார்த்தை சொல்லி முடிச்சு கொள்ளும். பொதுவா இதுக்கு பின்னால யுத்தம் ஆரம்பிச்சு யுத்த முடிவுக்கு வந்துச்சு. யுத்த முடிவுல 70 காபிர்கள் கொல்லப்பட்டு 70 காபிர்கள் கைதியா பிடிக்கப்பட்டாங்க. சஹாபாக்கள் தரப்புல ஒரு சஹாபி கூட காபிர்கள் கையில கைதியா பிடிபடலை. ஆனா 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. மக்காவை சேர்ந்த 6 முஹாஜிர் சஹாபாக்களும் மதீனாவை சேர்ந்த 8 அன்சாரிகள், மொத்தமா 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எந்த சஹாபி கைதியா பிடிபடலை. இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சாராம்சம். இப்ப பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பத்ர் யுத்தம் தான் இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் மத்திய நடந்த முதல் யுத்தம், முஸ்லிம்கள் காபிரோட செய்து கொண்ட முதல் யுத்தம். இதுதான் நமக்கு தெரியும், இதுதான் உண்மையும். ஆனா இதை விட பொருத்தம் என்ன தெரியுமா? குடும்பத்தார்களுடன் செய்து கொண்ட யுத்தம் பத்ருடைய யுத்தம். அதனாலதான் அந்த காபிர்கள் 3 பேர் சொன்னானுங்களே, நீங்க பேசிருங்க பாப்பா, உங்களோட யுத்தம் செய்ய தேவையில்லை, எங்களோட குடும்பத்துக்குள்ள பிறந்து வளர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக வந்திருக்காங்க, எங்களோட குடும்பத்தார்கள் இவனை கொள்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா, பாப்பா முஸ்லிம்கள் தரப்புல, சொந்த மகன் காபிர் தரப்புல வந்திருக்கோம். மகன் சஹாபாக்கிற தரப்புல, பாப்பா காபிர் தரப்புல. நானா அஞ்சால தம்பி அங்கால, தம்பி அஞ்சால நானா அங்கால, மாமா அஞ்சால மருமகன் அங்கால, மருமகன் அஞ்சால மாமா அங்கால. இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சுருக்கு. ஹதரத் அபூபக்கர் சித்திக் சஹாபாக்கிற தரப்புல, அபூபக்கரோட ஒரு மகன் அப்துல் ரஹ்மான் அபீ பக்கர், அவர் பத்ர் யுத்தத்துக்கு பின்னாலதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. பத்ர் களத்துல பாப்பாக்கு எதிராக வந்து நிற்கிறான், வந்திருக்காரு. சுப்ஹானல்லாஹ். ஹதரத் ஹம்ஸா ரலியல்லாஹு சஹாபாக்கிற தரப்புல, நானா அப்பாஸ் ரலியல்லாஹு காபிர் தரப்புல, அலி ரலியல்லாஹு சஹாபாக்கிற தரப்புல, நானா அகீல் இப்னு அபீ தாலிப், அலியோட நானா அகீல் சொந்த நானா காபிர் தரப்புல வந்திருக்காரு. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் சஹாபாக்கிற தரப்புல, பாப்பா ஆமீர் பின் ஜர்ராஹ் காபிர் தரப்புல. பாப்பா காபிர் தரப்புல வந்த மட்டுமில்ல, மகன் தான் பாப்பாவை தன்னை கையால கொண்டாங்க. பத்ர் களத்துல பெத்த பாப்பாவை மகன் கொண்டாரு. ஏன் கொண்டாரு? பாப்பாவை கொண்ட தயார், தீனை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு தீன் பெருசு, இஸ்லாம் பெருசு. இதுதான் சஹாபாக்கள் பார்வை. உமர் சஹாபாக்கள், உமர் தாய் மாமா ஆசிபின் ஹிஷாம் காபிர் தரப்புல, தாய் மாமா மட்டுமில்ல, தாய் மாமாவை தந்த கையால கொண்டாங்க உமர் தான் பத்ர் களத்துல. எல்லாத்தையும் தாண்டி ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தர் வீட்டு குழந்தை, சஹாபாக்கள் தரப்புல பொதுவான வெள்ளக்கொடி பிடிச்சிருக்காரு. இவங்களோட தம்பி அபு அசீஸ் இப்னு உமைர்
காபிர் தரப்புல வல்ல கொடி பிடிச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபி சொன்னாட மூத்த மகளை முடிச்சிருந்த மூத்த மருமகன். எங்களுக்கு சொன்னாட 2 மருமகன்மார் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு நபியோட 2 மகளை ஒன்றுக்கு பின்னால ஒன்றா முடிச்சாங்கன்னு தெரியும். கடைசி மகள் பாத்திமானாகி அலிரா முடிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா 2 மருமகனுக்கும் முன்னால ஒரு மருமகன் மூத்த மகள் கணவன் ஒரு ஆள் இருந்தாரு. அபுல் ஆசபுல் ரபின்னு சொல்றவர். அவர் ஹிஜ்ரி 6 தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. பத்ர் களத்துல மாமாக்கு எதிராக வந்து நிற்காரு. சார் நினைச்சும் பார்க்கல மருமகன் நினைக்க எதிராக வருவாரு. ஆனா வந்திருக்காரு. இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சுருக்கம். 70 காபிர்கள் கொல்லப்பட்டாலும் 70 பேர் சஹாபாக்கள் குடும்பம் தான் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைதியா பிடிபட்டிருக்காங்களா? பிடிபட்ட 70 பேரும் சஹாபாக்கள் குடும்பம் தான். அதனால பிடிபட்ட 70 பேரும் என்ன செய்யும்? சில 2 சஹாபாக்களை மட்டும்தான் மசூரா கேட்டாங்க. அபூபக்கரோட கேட்டாங்க என்ன செய்வோம். அடுத்த உமர்கிட்ட கேட்டாங்க. அபூபக்கரை கேட்டபடி அபூபக்கர் நிதானமா அழகான ஒரு கருத்தை முன்வைச்சாங்க. யார சொல்லலாம்? பிடிபட்ட 70 பேருக்குள்ள 3 பயங்கரமான காபிர்கள் பிடிபட்டிருக்காங்க. யார சொல்லலாம்? அந்த 3 பேரும் இதே இடத்துல கொல்லப்படணும். யார சொல்லலாம்னு முடிவு செஞ்சாங்க. மசூரா சொன்னாங்க. அந்த மசூரா நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில நபர் இப்னு ஹாரிஸ், சுஹைல் இப்னு அபி, உக்பத் இப்னு அபி முஹைத் 3 பேரும் அதே இடத்துல கொல்லப்பட்டாங்க. திரும்ப பார்த்துட்டு சொன்னாங்க 3 பேரு இவங்களை சும்மா உடுவிச்சிடுவோம். யார சொல்லலாம்? நிர்பந்தத்துல வந்திருக்காங்க. இவங்களை நம்ம விட்டுருவோம். யார சொல்லலாம்? எந்த பிணைத்தொகையும் இல்லாம மன்னிச்சு விட்டுருவோம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படை 3 பேரு மன்னித்து விடுவிக்கப்பட்டாங்க. அதுல ஒருவர் தான் சில மூத்த மருமகன் அபுல் ஆசபுல் ரபியே. இவரும் எந்த பிணைத்தொகையும் விடுவிக்கப்பட்டாரு. ஆனா சொல்லலாம் ஒரு நிபந்தனை வச்சாங்க. அவரு உங்களை ஒன்றும் இல்லாம விடுவிப்போம். ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க தான் இதுவரைக்கும் என்ன நபியா ஏற்றுக்கொள்ளல. ஆனா என் மகள் ஜெயினப் உங்களோட மனைவி என்ன நபியா ஏற்றிக்க. அவ இஸ்லாத்துல இருக்கா, நீங்க இதுவரைக்கும் குஃப்ர்ல இருக்கிறீங்க. எங்கட மார்க்கத்துல காபிரும் முஸ்லிம் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்தவே இல்லை. அதனால நீங்க மக்காவுக்கு திரும்பி போனதோட என் மகளை பாதுகாப்பா மதீனாவுக்கு அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லி வாக்கு தந்தீங்கன்னா உங்களை சும்மா விடுவேன்ட்டாங்க. அவர் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாரு. அந்த அடிப்படையில எந்த பிணையும் இல்லாம விடுவிக்கப்பட்டு அவரை கொடுத்த வாக்க பாதுகாத்தாரு. பாதுகாப்பா நபியோட மகளை மதீனாவுக்கு அனுப்பி வச்சாரு. பின்னால ஹிஜ்ரி 6க்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்து திரும்ப 2 பேரும் நபியை பழைய திருமணத்துல ஜெயிலாக்கிட்டாங்க. இவர் விடுவிக்கப்பட்டாரு. அடுத்தது யமாமாட தலைவர் சுமாமத் இப்னு உசால், பின்னால் அவர் சஹாபி ரலியல்லாஹு, இவரும் விடுவிக்கப்பட்டார். அடுத்து அபு இஸ்ஸா அல் ஜுமஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர். இவர் 3 பேரும் சும்மா விடுவிக்கப்பட்டாங்க. மிச்ச 64 பேர் விஷயத்துல அபூபக்கர் சொன்னாங்க, யார சொல்லலாம்? பிடிப்பட்டாக்கல்ல மக்காவுல வசதியானக்கள் பிடிப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட வசதிக்கு ஏற்றமாய் தெண்டப்படத்தை செலுத்திட்டு அவங்க விடுதலையாகட்டும். யார சொல்லலாம்? வசதி இல்லை ஆனா படிச்சாக்கள் பிடிபட்டிருக்காங்க. அவங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்ல, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காலத்துக்கு படிச்சு கொடுத்துட்டு விடுதலையாகட்டும். யார சொல்லலாம்? வசதி இல்ல, படிப்பறிவு இல்லை, ஆனா நல்ல யுத்த தந்திரம் தெரிஞ்ச யுத்த பயிற்சி தெரிஞ்சாக்கள் பிடிபட்டிருக்காங்க. எங்கட கொஞ்சம் வாலிபர்களுக்கு யுத்த பயிற்சி கொஞ்சம் நாளைக்கு பழக்கி கொடுத்துட்டு விடுதலையாகட்டும். இப்படி ஒன்று நடுத்தரமான ஒரு மசூரா சொன்னாங்க. சொல்லி முடியே சொன்னாங்க. கேட்டா உமர் உங்களோட மசூரா உமர் எடுத்த உடனே நாங்க யார சொல்லலாம்? இந்த அபூபக்கர் மசூரா இது சரிவரா யார சொல்லலாம்? இதெல்லாம் சரிவரா யார சொல்லலாம்? உமர் வீரமான சாவி தைரியமா பேசுவாங்க. இது சரிவரா யார சொல்ற? அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? உமர் 64 பேரையும் அதே இடத்துல பங்கு வச்சாங்க. யார சொல்லலாம்? இந்த ஹம்சாட நான் அப்பாஸ் பிடிபட்டிருக்காரு, நானாவத்துக்கு தம்பிட கையில கொடுக்கணும், தம்பி இதே இடத்துல நானோட கழுத்தை எடுக்கணும். அலித நான் அக்கையில் பிடிபட்டிருக்க, அக்கையிலத்துக்கு அழிக்கிட்ட கூட அலி நானோட கழுத்தை எடுக்கிறது. முஸ்அப் தம்பி அபு அசீஸ் பிடிபட்டிருக்கா, நவனத்துக்கு நானாட்ட கொடுங்க, நானா தம்பிட கழுத்தை எடுக்கிறது. இப்படி சஹாபாக்களுக்குள்ள பங்கு வச்சுட்டு வரக்குள்ள கடைசியா சொன்ன யார சொல்லலாம்? இந்த அறிக்காங்க கொஞ்சம் பேர் இவங்களா எந்த குடும்பம் எனக்கிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கொண்டு கடைசியா சொன்ன வார்த்தை இந்த பதில் இந்த மூதாக்கரால சாராம்சமா உள்ளத்துல இதை மட்டுமாவது நாங்க சுமந்துட்டு போவோம். கொஞ்சம் மனசு கெட்டு போகும். நல்லா உதவி செய்வாங்க. கத்துமார் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கடைசியாக யார சொல்லலாம்? ஏன் எங்கட குடும்பத்தை நாங்க எங்கட கையால கொள்றோம்? நான் சொல்றேன் ஏன் தெரியுமா? யார சொல்லலாம்? யாரும் நாங்க ரப்புக்கு நிரூபிக்கணும். யா அல்லாஹ் கொண்ட தீன் என்று வரக்குள்ள எங்கட உள்ளத்துல எங்களுக்கு குடும்பமும் பெருசு இல்லை. குடும்பத்தை இழக்க தயார், ஆனா தீனை விட்டு கொடுக்க மாட்டோம். இதை ரப்புக்கு நிரூபிக்கணும். யார சொல்லலாம்? வாழ்க்கையோட நிச்சயமே இந்த தீனை நாங்க சுமத்தணும். இந்த தீன வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ள கொண்டு கொடுக்கணும். நான் மௌத்தாகலாம், குடும்பம் மௌத்தாகிறப்படும். எனக்கு அவனை கையேந்தி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை உருவாக்கி வச்சுட்டு கபருக்கு போகும். இதுதான் உலக வாழ்க்கையில அல்லாஹ் எங்கிட்ட எதிர்பார்க்கிற சாதனை. அதனால வேற கொஞ்சம் மனசு கெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த தீனை வீட்டுக்குள்ள சேர்ப்போம். எப்படி உலகத்துல சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதி அறிக்கை இந்த கலை தொழில் பேர்ல அழுகிறோமோ, இதே குடும்பத்தோட சந்தோஷமா சொர்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு தரப்பட்ட பாரிய ஒரு சொத்து தான் தீனுங்கிறது. இதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கிறேன். நாங்க அல்லாஹ் உதவி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மனசுக்கு எடுப்போம். அல்லாஹ் அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கான். சென்ற வருஷம் ரமதான்ல நம்மளோட இருந்த நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வீட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த ரமதான்ல இல்ல, அபராதிகளா பேசிட்டாங்க.
அடுத்த வருட ரமதான் எனக்கு உங்களுக்கு கிடைக்குமா கேள்விக்குறிதான். அப்படியான காலத்துல அந்த நம்மள நடமாட வச்சிருக்காரு. திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள், பயங்கரமான நோய்கள், நம்மளோட உமா அப்பா கேள்விப்படாத புது புது நோய்கள், மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஆபத்தான நோய்கள், இதுக்கு மத்தியில கொஞ்ச காலத்து வாழ்க்கை. அதனால வேளாண்மைகளை கொஞ்சம் வாழ்க்கை யதார்த்தத்தை விளங்கும். அடுத்த ரமதான் கிடைக்குமா இல்லையா கேள்விக்குறி. கிடைச்ச ரமதான சந்தர்ப்பமா பயன்படுத்தி எங்கட ஆகிரத்துடைய தயாரிக்கூடிய மாதமா இந்த ரமதான நாங்க மாற்றிக்கொள்ளணும். வாழ்க்கையில் எனக்கு இன்றைக்கு 40 வயசுண்டா நாங்க 40 வருஷம் ரமதான நான் சந்திச்சிருக்கேன். 50 வயசு வரா வாழ்க்கையில் 50 ரமதான சந்திச்சிருக்காரு. நாங்க ஊராக்கள் யோசிக்கனாலே இத்தனை ரமதான வாழ்க்கையில எந்த ரமதான் என்ற வாழ்க்கை பாதை ஆகிரத்துடைய பயணமா மாற்றி தந்திருக்கு. மூத்துக்குரிய தயாரிப்புடைய மாதமா மாற்றிட்டு இந்த மாதத்தையாவது அதுக்குரிய சந்தர்ப்பமா எடுக்கிறது. கொஞ்சம் மனசுக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதோட விளைவும் வீட்டுக்குள்ள தீன கொண்டு சேர்க்கிற விஷயத்துல கூடிய கவலை செலுத்தும். குடும்பத்துல ஒவ்வொரு ஆக்களின் தொழுகையாளியா பார்க்கிற விஷயத்துல கொஞ்சம் மனசுக்கு எடுத்து ரப்புக்கு அனுபவம் ரப்புடி சத்தல்லா பேசின கேட்ட விடயங்களை மூத்தருக்கு ஹலாசுரமல் செய்யற சந்தர்ப்பங்கள் அல்ல எல்லாருக்கும் நசீபாக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.